அத்தியாயம் 1. சில மணி நேரங்கள் கழித்து அனல் கக்கப் போகிற சூரியன் தற்போது பரம சாதுவாக கடலில் குளித்து எழுந்து கொண்டிருந்தான். ஊர் முழுக்க முரசறிவிக்க பறந்தன பறவைகள். ஃபாதர் மரியராஜ் நிதானமாக சர்ச்சிற்கு நடந்தார். அதிகாலையின் மெல்லிய பனி படர்ந்த தனது கண்ணாடியை கழற்றி கைக்குட்டையால் துடைத்து மறுபடி அணிந்து கொண்டார். கேன்வாஸ் ஷூவும் ஷார்ட்ஸுமாய் எதிரே ஓடி வந்த இளைஞன் அவரை பார்த்ததும் நின்று, குட் மார்னிங் ஃபாதர் என்றான். குட் மார்னிங். காலையில் ஓடுறது உடம்புக்கு நல்லதுன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறதோட நிறுத்திக்காம நீங்களும் கடைப்பிடிக்கிறீங்களே, இப்படித்தான் இருக்கணும் டாக்டர். விமல்குமாருக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா நீங்கள்? நான் பார்க்குறப்ப எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறாரு. வார்த்தைக்கு வார்த்தை வாதம் செய்கிறாரு. சட்டம் படித்தவராச்சே, அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாமல் நான் அம்பேல் ஆயிடுவேன். ஃபாதர் தன் ரிஸ்ட் வாட்சில் பார்த்து கொண்டு, நான் போய் தான் சர்ச்சு திறக்கணும், பார்க்குறேன் டாக்டர், காட் பிளஸ் யூ என்று டாக்டரிடம் கைக்குலுக்கி விடுவித்து கொண்டு நடந்தார். அந்த சிறிய சர்ச்சின் முன் கதவுகளை திறந்துவிட்டு வராந்தா சலவை கல் மேல் ஒருக்களித்து படுத்திருந்த மைக்கேலை தட்டி எழுப்பினார். மைக்கேல் பதறிக்கொண்டு எழுந்து, சாமி மன்னிச்சிடுங்க, ராத்திரி சினிமாவுக்கு போயிட்டு வந்து படுத்தேன், அசந்துட்டேன் என்று வாளியும் சகடையும் எடுத்துக்கொண்டு கிணற்றை நோக்கி ஓடினான். மரியராஜ் கர்த்தரின் உருவத்திற்கு முன்னால் மண்டியிட்டு மனதிற்குள் பிரார்த்தித்தார். பிறகு ஓரத்தில் இருந்த அலுவலக அறைக்குள் வந்து அமர்ந்தார். மேஜை மேல் தயாராக மைக் இருந்தது. ஸ்பீக்கர் சர்ச் கோபுரத்தில் கட்டப்பட்டிருந்தது. அதை ஆன் செய்துவிட்டு தனது துணிப்பையில் இருந்து டேப் ரெக்கார்டர் எடுத்து மைக் முன்னால் வைத்து சுவிசேஷ பாடல் கேசட்டை ஒலிக்கச் செய்தார். தோத்திரம் தோத்திரமே. மைக்கேல் சர்ச்சு முழுக்க தரையை கூட்டி தண்ணீர் போட்டு மெழுகி கொண்டிருக்க, ஃபாதர் மரியராஜ் இயேசுவின் காலடியில் இருந்த 2 பித்தளை ஸ்டாண்டுகளில் மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்துவிட்டு மீண்டும் அலுவலக அறைக்கு வந்தார். 3 பாடல்கள் முடிந்ததும் டேப்பை நிறுத்திவிட்டு, பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவே, உதித்துள்ள இன்றைய பொழுது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்ல பொழுதாக அமைய ஆசீர்வதியுங்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவி திருநாமத்தினாலே ஆமென் என்று சொல்லிவிட்டு பைபிளை பிரித்து அடையாளம் வைத்த பக்கத்தில் இயேசுவின் அருள்மொழிகளை படிக்க துவங்கினார். அரை மணி நேரம் கழித்து ஃபாதர் மரியராஜ் தனது ஜோல்னா பையை தோளில் மாட்டிக்கொண்டு, வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பார்த்துக்க மைக்கேல் என்று கூறிவிட்டு சர்ச்சை விட்டு வெளியேறி நடந்தார். 5 நிமிட நடையில் வீட்டுக்கு வந்து முன்புறம் இருந்த வேலிப்படலை திறந்து வாசலுக்கு வந்தார். விமல்குமாரின் ஸ்கூட்டர் உரை போர்த்தி கொண்டு நின்றிருந்தது. தொட்டி செடிகளுக்கு பூவாளியில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த பீட்டர் பூவாளியை வைத்துவிட்டு அருகில் வந்து, நீங்க எழுப்பிவிட சொன்னீங்கயா, 2 தடவை எழுப்பி பார்த்துட்டேன், எந்திரிக்க மாட்டேங்கிறாரு தம்பி, புரண்டு புரண்டு படுத்துக்கிறாரு என்றான். நான் எழுப்பிக்கிறேன். டிஃபன் என்ன இன்னைக்கு? இட்லிங்க ஐயா, வெங்காய சட்னி செஞ்சு வச்சுட்டேன், எப்போ சொல்கிறீங்களோ அதுலேருந்து 10 நிமிஷத்தில் வச்சு தந்துடுறேன். இட்லி வைக்கட்டுமா? விமல் குளிச்சுட்டு வந்ததும் வை, அவனுக்கு கொஞ்சம் சூடு குறைச்சலாக இருந்தாலும் பிடிக்காது. ஃபாதர் மரியராஜ் வீட்டிற்குள் வந்து ஸ்டாண்டில் பையை மாட்டினார். வெள்ளை அங்கியை கழற்றி ஹேங்கரில் மாட்டி தொங்க விட்டார். இறங்கின பேண்டை ஏற்றி விட்டு கொண்டு அடுத்த அறைக்கு வந்தார். மின்விசிறி உச்சத்தில் சுழல குப்புறப்படுத்து லேசாக வாய் திறந்து உறங்கிக் கொண்டிருந்தான் விமல்குமார். இரவு உடம்பு பூரா பூசிக்கொண்ட நைசில் பவுடர் முதுகில் சில இடங்களில் திட்டு திட்டாக இருந்தது. விமல் தோளை தட்டி எழுப்பினார். முனகிவிட்டு புரண்டு படுக்க போனவனை மெதுவாக உலுக்கி, விமல், மணி 8 போகுது. பகவதி உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னார்? முதல் நாளே லேட்டா போகலாமா? எந்திரிப்பா என்றார். விமல்குமார் ஒரு துள்ளலுடன் எழுந்து, நிஜமாவா? நிஜமா மணி 8 போகுதா? ஃபாதர் பொய்தானே என்றான். 7:45. மை காட்! லுங்கியை சரியாக கட்டிக்கொண்ட விமல்குமார், என்ன ஃபாதர், நேற்று சொல்லிட்டு தானே படுத்தேன். பகவதி ஊரே கொண்டாடுற லீடிங் லாயர், பிராமின், ரொம்ப ஆச்சாரம் எல்லாம் பார்க்குறவரு. 9 மணிக்கு நல்ல நேரம் கரெக்டாக வந்துடுன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுப்பி விட்டுருக்க கூடாதா என்று டவல் எடுத்துக்கொண்டான். நடந்தான். இது நல்லா இருக்குப்பா, நான் உன்னை 2 தடவை எழுப்பி பார்த்துட்டு சர்ச்சுக்கு கூட போயிட்டு வந்துட்டேன். பீட்டர் 2 தடவை எழுப்பியிருக்கான். அப்படி என்ன பொறுப்பில்லாத சோம்பேறித்தனம்? ஃபாதர், ஒரு சர்வே என்ன சொல்லுது தெரியுமா? புத்திசாலிகள் எல்லாம் ஓரளவு சோம்பேறிகளாம். அதனால என்ன சோம்பேறின்னு திட்டினா பாராட்டுறதா அர்த்தம் என்றான் பாத்ரூமில் இருந்து எட்டி பார்த்து. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, சீக்கிரம் குளிச்சுட்டு வா விமல். விமல் குளித்து இளம் நீல முழுக்கை சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் அணிந்தான். ஷூ அணிந்தான். இயேசு படத்திற்கு முன்னால் நின்று கிராஸ் போட்டுக்கொண்டான். வட்டமான டைனிங் மேஜைக்கு வந்தான். பீட்டர் கொண்டு வந்து வைத்த இட்லிகளை சாப்பிட்டு விட்டு, நான் வரட்டுமா ஃபாதர்? குடிந்து அவர் பாதம் தொட்டு உதட்டில் முத்தமிட்டு கொண்டு நிமிர்ந்தான். அவன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்த ஃபாதர் மரியராஜ், காட் பிளஸ் யூ விமல்,
பகவதி லீடிங் லாயர்னு ஊருக்கே தெரியும். அவர்கிட்ட ஜூனியரா சேர்றதுக்கு எத்தனையோ லாயர்ஸ் தவம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். வின்சென்ட் சிபாரிசில் அவர் உன்னை தன் ஜூனியர்களில் ஒருத்தரா சேர்த்துக்க சம்மதிச்சதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். உன்னோட முன்கோபத்தையும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற குணத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அவர்கிட்ட சின்சியராக இருக்கணும். எதிர்காலத்தில் அவரை மாதிரியே, ஏன் அவரை விட மேலே பெரிய லாயராக வரணும் விமல் என்ற போது கண் கலங்கியது. அவர் கண் கலங்கியதை பார்த்ததும் விமல்குமாருக்கும் மனம் நெகிழ்ந்து போய்விட அவரின் வலது கரம் எடுத்து முத்தமிட்டு குரல் நனைய பேசினான். ஃபாதர், எனக்கும் அந்த லட்சியம் எல்லாம் இருக்கு. எல்லாத்துலேயும் விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டேன் ஃபாதர். நான் வரட்டுமா? புறப்பட்டான். ஸ்கூட்டரை அவன் ஸ்டார்ட் செய்யும்போது இரு இரு என்று அருகில் வந்து தனது வாட்சை கலற்றி கொடுத்தார். கட்டிக்க? இல்லை வேணாம் ஃபாதர். கட்டிக்க விமல். அட, உன் சம்பாத்தியத்தில் எனக்கு வேற ஒன்று வாங்கி கொட. அப்புறமா கட்டிக்கப்பா. வயசு பையன் வெறுங்கையோட போனா எப்படி? அதுலேயும் பகவதியோட ஜூனியர் லாயர். விமல்குமார் அவர் தந்த வாட்சை கட்டிக்கொண்டு கையசைத்து விட்டு புறப்பட்டான். அவன் ஸ்கூட்டர் சாலையில் கலந்து கண்ணில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தார் ஃபாதர் மரியராஜ். அத்தியாயம் 2. பெசன் நகரில் கடற்கரை காற்றை வாங்கி கொண்டு 2 மாடிகளுடன் அகலமாக இருந்தது லாயர் பகவதியின் பங்களா. காம்பவுண்ட் சுவரில் அவர் பெயர் பட்டத்துடன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கருப்பு சலவை கல்லில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்தது. கூர்க்கா இருந்தான். தோட்டத்தில் விசிறிவாளை பிரதானமாக தெரிந்தது. 7-8 கார்கள் நின்றிருந்தன. கீழே அவருடைய அலுவலகம், மேலே வீடு. வாசலிலேயே சாம்பிராணி வாடை அடித்தது. விமல்குமார் தன் ஸ்கூட்டரை ஒரு ஓரமாயிருந்த ஆஸ்பெட்டா ஷெட்டில் ஏற்கனவே நின்றிருந்த 2 பைக்குகளுக்கு அருகில் நிறுத்திவிட்டு ரியர்வியூ மிரரில் பார்த்து கையடக்க சீப்பு எடுத்து தலைவாரி கொண்டான். கர்ச்சீப் எடுத்து முகம் ஒற்றிக்கொண்டு நடந்தான். அவன் வந்த அந்த அலுவலக ஹாலில் வரிசையாக சுவாமி படங்கள் மாட்டி புது பூ போட்டு ஊதுபத்தி மணந்தது. 4 மேஜைகள் போடப்பட்டு 2இல் எழுதி கொண்டிருந்தார்கள். 3வதில் கண்ணாடி அணிந்த ஒல்லியான மனிதர் தமிழில் டைப் அடித்து கொண்டிருந்தார். வரிசையாக போடப்பட்டிருந்த 8 வயர் நாற்காலிகளில் 2 தான் காலியாக இருந்தன. 6 பேர்களும் பஸ் பிரயாணிகள் போல ஒருவருக்கொருவர் பேசாமல் காத்திருந்தார்கள். விமல்குமார் டைப் அடித்து கொண்டிருந்தவரிடம் சென்று குட் மார்னிங் என்றார். அவர் நிமிர்ந்து பார்த்து நிறுத்தாமல் டைப் அடித்து கொண்டே என்ன வேணுங்க என்றார். நேற்று வந்து சாரை பார்த்தேன். நானும் வின்சென்ட் சாரும் வந்திருந்தோம். ஜூனியரா சேர சம்மதிச்சாரு. இன்னைக்கு 9 மணிக்கு வர சொன்னாரு. வீட்டில் போய் பார்க்கலாமா இல்லை இங்கேயே வெயிட் பண்ணட்டுமா? கேட்டுட்டா போச்சு. பூஜை முடிச்சுட்டாரு. வர நேரம்தான் என்றவர் என் பேர் மணி என்று இன்டர்காம் எடுத்து ஒன்றுமில்ல சார், இன்னைக்கு உங்ககிட்ட சேர வர சொல்லி இருந்தீங்களே அந்த என்று திணறினார். விமல்குமார் என்றான். விமல்குமார் வந்திருக்காரு, மேலே வர சொல்லு என்று பதில் வந்தது. சரி சார், வைத்து விட்டு மேலே வர சொல்றாரு. பகவதி நடுவகிடு எடுத்து தலை சீவி இருந்தார். நெற்றியில் பட்டையாய் விபூதி, பிறகு சந்தனக்கீற்று, அதன் நடுவில் குங்குமம், காவி கட்டி கையில் துந்தனா கொடுத்தால் சாமியார்தான். சோஃபாவில் அமர்ந்து வெள்ளித்தட்டில் தோசை சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவர் மனைவி அடுத்த தோசை எடுத்து வந்து தட்டில் வைத்து சட்னி போட்டுவிட்டு அகன்றதும் சாப்பிட்டு கொண்டே ஒரு தரம் இவனை நிமிர்ந்து பார்த்து சாப்பிட்டியா என்றார். சாப்பிட்டேன் சார் என்றான். கைகளை பேண்ட் பாக்கெட்டுகளுக்குள்ளேயே புதைத்து விடலாமா இல்லை கட்டி கொள்ளலாமா என்று தவித்த விமல்குமார். எப்போ முடிச்ச? 6 மாசமாச்சு சார். என்ரோல் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். என்கிட்ட சேரணும்னு ஏன் நினைச்ச? நீங்கள் ரொம்ப பாப்புலர் சார். பாப்புலராக இருக்கிறவன்கிட்ட இருந்தெல்லாம் எதுவும் கற்றுக்க முடியாது. திறமசாலியா புத்திசாலியா இருந்தாதான் அவங்கிட்ட இருந்து கற்றுக்க முடியும். அதெல்லாம் இருக்கிறதால தானே சார் பாப்புலாரிட்டி வருது. அவசியமே இல்லை. இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற எல்லாருமே திறமசாலின்னு நினைக்கிறியா? அரசியலில் வேற துறைகளில் அப்படி சொல்ல முடியாது சார். ஆனால் நம்ம தொழிலில் திறமை இருந்தாதான் புகழ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். நியாயம், நீ யோக்கியமாக யோசிக்கிற. ஆனால் இதுலேயும் குறுக்கு வழிகள் நிறைய இருக்குது. முதல்ல நேர் வழிகளை கற்றுக்கோ, பின்னாடி மற்ற வழிகளை கற்றுக்கலாம். உனக்கு இந்த தொழிலில் நோக்கம் என்ன விமல்? புகழா பணமா? விமல்குமார் சற்று யோசித்து விட்டு ரெண்டும் சார். வெறும் புகழ்னு சொல்லிட்டா அது பொய், வெறும் பணம்னு சொல்லிட்டா அதுவும் பொய் என்றான். இந்த தொழிலில் ஆணிவேர் மாதிரியான சமாச்சாரம் என்ன விமல்? பொய் சார் என்றான். சாப்பிடுவதை நிறுத்தி நிமிர்ந்து பார்த்து நேர்மை, உழைப்பு, இப்படி ஏதாச்சும் சொல்வேன்னு எதிர்பார்த்தேன். பொய்யா? அது எப்படிப்பா என்றார். வழக்கில் எது பொய்யான பகுதின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை பிடிச்சிட்டா ஜெயிச்சிடலாம் சார். அதே மாதிரி உண்மை மாதிரியே அழகா பொய்யை அலங்கரித்து நிறுத்தியும் ஜெயிச்சிட முடியும் சார். ஸோ எதிர்வக்கீல் சொல்கிற பொய்யை தோலுரிக்கணும், இல்லைன்னா தோலுரிக்க முடியாதபடி பொய் சொல்லணும். வக்கீல்களுக்கு பொய் ஒரு அடிப்படையான விஷயம் தானே சார். குட், வித்தியாசமாக யோசிக்கிற விமல்.
கழுத்துல கிராஸ் தொங்குது. அதை நேத்து நான் கவனிக்கல. நீ கிறிஸ்டியனா? தெரியல சார். என்ன பதில் இது? 4-4.5 வயசுல இருந்து என்னை ஃபாதர் மரியராஜ் வளர்த்துட்டு வர்றாரு சார். அவரோட சர்ச்சில் என்னை அவர் கண்டெடுத்தப்ப என் நெத்தியில விபூதியும் குங்குமமும் இருந்துதான். அதனால நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிறதான்னு புரியல. நான் அவர் வீட்டிலேயே வளர்ந்ததால ஜீசஸை வணங்குறேன், சர்ச்சுக்கு போறேன், கிராஸ் போட்டுக்கிறேன். பிறப்பால் ஹிந்து, வளர்ப்பால் கிறிஸ்டியன் சார். ஐசி, இவ்வளவு விளக்கம் சட்டத்துக்கு தேவைப்படாது விமல். முறைப்படி நீ கன்வெர்ட் ஆனியா? இல்ல சார். அப்போ நீ ஹிந்து தான். உன் அப்பா அம்மா? விமல்குமாரின் முகம் இறுகியது. எனக்கு அவங்க முகம் கூட நினைவில்லை சார். நான் ஸ்கூல்ல படிக்கிற வயசுல ஏக்கம் நிறைய இருந்தது சார். அதுவே ஒரு காம்ப்ளெக்ஸா கூட இருந்தது. ரோட்ல யாராவது அம்மா அப்பாவோட சேர்ந்து நடந்து போறத பார்த்தா கூட நான் பொங்கி அழுதுடுவேன். ஃபாதர் மரியராஜ் நிறைய ஆறுதல் சொல்வாரு. அப்புறம் வயசு ஏற ஏற அந்த ஏக்கம் கோபமா மாறிடுச்சு சார். ஒரு குழந்தைய வளர்க்கிற யோகியதை இல்லாதவங்க எதுக்காக பெத்துக்கணும் சார்? தன் குழந்தைன்னு அறிவிச்சுக்க முடியாம நான் தவறான முறையில பிறந்த குழந்தையோ என்னவோ, காரணம் எதுவா இருந்தாலும் என்ன அனாதையாக்கின அவங்க முகங்கள் எனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு படுது. இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு யாராச்சும் வந்து நான் தான் உன் அம்மாடா கண்ணான்னு சொன்னா பாசம் பொங்கி நான் அழுவேன்னு எனக்கு தோணல. நிச்சயமா அவ குரல் வலையை பிடிச்சிடுவேன்னு தான் தோணுது சார் என்றான் சற்றே உணர்ச்சி வசப்பட்டு. தட்டிலேயே கை கழுவி விட்டு துண்டில் கை துடைத்து ஒரு கையில் கழற்றிய கண்ணாடியுடன் அவனை சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்தார் பகவதி. மெதுவாக தலையசைத்தார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சாரி, நான் அதை பத்தி கேட்டிருக்க கூடாது என்றார். நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லை சார். இந்த விஷயத்துல மட்டும் நான் எப்பவும் எமோஷனலா ஆயிடுறேன். சாரி சார் என்றான் விமல்குமார். இட்ஸ் ஆல் ரைட். விஷ் யூ எ ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர். கை குலுக்கிய பகவதி, போ கீழே போய் ஆபீஸ்ல இரு, வரேன் என்றார். விமல்குமார் நடந்து கொண்டே அவர் பார்வையை தன் முதுகில் உணர்ந்தான். அத்தியாயம் 3. பறவைகள் உறங்கிக் கொண்டிருந்த ராத்திரியில் சில்வண்டுகள் கோஷ்டி கானம் பாடின. நடுநடுவே தவளைகளின் மோர்சிங். பச்சை நிறத்தை இருட்டில் தொலைத்துவிட்ட கால்பு மரங்கள் தென்றலின் சில்மிஷங்களால் மெல்ல சினிங்கின. ஃபாதர் மரியராஜ் இருமினார். அந்த வறட்டு இருமல் விடாமல் தொற்றிக்கொள்ளவே படுக்கையை விட்டு எழுந்து பாத்ரூம் சென்று துப்பிவிட்டு வந்து இருமல் சிறப்பெடுத்து மூடியில் கவிழ்த்து 2 மூடிகள் குடித்துவிட்டு மறுபடி படுத்துக்கொள்ள சென்றவர் அந்த விசும்பல் ஒளியை கவனித்தார். விமல்குமாரின் அறையில் இருந்தா வருகிறது? சேச்ச, அவன் எதற்காக அழப்போகிறான்? விசும்பல் ஒளி தொடர்ந்து வரவே ஃபாதர் மரியராஜ் எழுந்து விமல்குமாரின் அறைக்கு வந்தார். பாதி திறந்திருந்த கதவை மெதுவாக தள்ளி உள்ளே பார்த்தார். மெல்லிய இரவு விளக்கின் வெளிச்சத்தில் குப்புறப்படுத்திருந்த விமல்குமாரின் முதுகு சன்னமாக குலுங்குவதை பார்க்க முடிந்தது. பதறிப்போனார். விமல்! அவன் படுக்கைக்கு ஓடியே வந்தார். என்னப்பா, என்னப்பா இது? விமல்குமார் அவர் மடிமேல் முகம் புதைத்து ஃபாதர், ஃபாதர் என்றான். அதற்கு மேல் வார்த்தைகள் உடைந்து போயின. விம்மல் அதிகரித்தது. நான் எதுக்காக பிறந்தேன் ஃபாதர் என்றான் துண்டு துண்டாய். என்னப்பா இது? பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்கிறதுக்காக, எவ்வளவோ பேருக்கு நல்லது செய்யறதுக்காக கர்த்தர் உன்னை பூமிக்கு அனுப்பியிருக்காரு. கர்த்தர் யார் மூலமா அனுப்பினார் ஃபாதர்? இன்னைக்கு லாயர் பகவதி கேட்டார் அம்மா அப்பாவை பத்தி. நான் ஆத்திரப்பட்டு வழக்கம் போல பொங்கிட்டேன். அது வெளிமுகம் ஃபாதர், வேஷம் போட்டுக்கிற முகம் ஃபாதர். உள்ளுக்குள்ள சத்தியமா ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இருக்கிற அதே இயக்கம் இருக்கு ஃபாதர். என் அம்மா நிச்சயமா ஒரு மோசமான அம்மாவா இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன் ஃபாதர். என்னை கொண்டு வந்து கார்ல போட்டுட்டு போனதுக்கு ஏதாச்சும் ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம் ஃபாதர், இல்லையா? அவன் தலைமுடியை கோதியபடி ஃபாதர் சொன்னார். உங்க அம்மா அப்பா மேல ஆத்திரப்பட்டு நீ பல சமயம் பேசுறப்ப எல்லாம் இதையே தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு தான் அதை உணர்ந்து நீ சொல்ற விமல். என் அம்மாவும் அப்பாவும் எதுக்காக என்ன அனாதையாக்கினாங்க ஃபாதர்? கர்த்தரோட கட்டளை பாது. எல்லா செயல்களையும் அவர்தான் தீர்மானிக்கிறார். மனிதர்கள் நாம் அதை செயல்படுத்துறோம். எல்லாம் நன்மைக்காகத்தான் நடத்துறாருன்னு நம்பணும். முழுக்க கர்த்தரை நம்பிட்டியன்னா உனக்கு கேள்விகளும் இல்லை, சஞ்சலங்களும் இல்லை, எந்த குழப்பங்களும் இல்லை விமல். புரியுது ஃபாதர். என் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் இல்லைன்னு புரியுது. புத்திக்கு புரியறது மனசுக்கு புரியறது இல்லையே ஃபாதர். ஏன்னு ஒரு கேள்வி குறைஞ்சுக்கிட்டே இருக்கே ஃபாதர். என் அம்மாவும் அப்பாவும் இன்னும் இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? அவங்கள நான் பார்ப்பேனா? இப்படி எவ்வளவு கேள்விகள் ஃபாதர். ஃபாதர் மரியராஜ் தன் விழியோரத்தில் திரண்ட கண்ணீர் முத்துக்களை சுண்டிவிட்டு, அமைதியா இரு விமல். எல்லாருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிறதில்ல. காலம் வர்றப்ப கர்த்தர் உனக்கு பதில் கிடைக்க செய்வார். அந்த பாரத்தை அவர்கிட்ட போட்டுட்டு நீ நிம்மதியா தூங்கு என்றார். சின்ன குழந்தை போல அவன் முதுகை தட்டி கொடுத்து அவன் சற்று நேரத்தில் உறங்கி போனதும் நீர்க்கோடுகள் காய்ந்திருந்த அவன் முகத்தையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். பிறகு தனது அறைக்கு மெதுவாக நடந்து வந்தார்.
கட்டிலில் படுத்து போர்த்தி கொண்டு இமைகளை மூடி உறங்க முயற்சித்தார். அதன் பிறகு அவருக்கும் உறக்கம் வரவில்லை. அத்தியாயம் 4. அப்புறம் மேல சொல்லுங்க என்றார் சந்தானம். ஆள் விழுங்கி சோஃபாவில் சம்மணம் போட்டு அமர்ந்திருந்தார். மடியில் வெள்ளியில் வெற்றிலை பெட்டி, காலடியில் காஷ்மீர கார்பெட் மேல் மென்று துப்ப பித்தளையில் கிண்ணம், கதர் சட்டையின் பாக்கெட்டில் 2 பேனாக்கள், நெற்றியில் வட்டமாய் சந்தனப்பொட்டு, தலையிலும் மீசையிலும் சரிக்கு சரி நரை, காது மடல்களிலும் சுருள்முடி, கீழுதடு வறண்டு கருத்து காவியேறின பற்களில் கீழ்வரிசையில் ஒரு பல் கோணலாக முனை உடைந்திருந்தது. எதிர் சோஃபாவில் கண்ணாடி அணிந்த அந்த இளைஞன் மடியில் கத்தையாய் காகிதங்கள் செருகின ஃபைல் இருக்க, இந்த இடத்துல ஒரு சோலோ சாங் வைக்க சிச்சுவேஷன் பொருத்தமா இருக்கும் சார். லிப் மூமெண்ட் இல்லாம நைட் எஃபெக்ட்ல ஏரிக்கரையோரமா ஸ்லோவாக் கொடுத்து எடுக்கலாம் என்றான். சந்தானத்திற்கு அருகில் கை கட்டி நின்ற காரியதரிசி தனபால் ஒரு தரம் கொட்டாவி விட்டான். நீங்க கதையை மட்டும் சொல்லிட்டு வாங்க என்றார் சந்தானம். மஞ்சு விரட்டுல ஹீரோவை மாடு முட்டி ஆஸ்பத்திரியில் கிடக்கான்னு தெரிஞ்சு இந்த பொண்ணு பதறி போயிடுறா. அவனை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரி வர்றா. வாசல்லையே தம்பிக்காரன் நின்று தடுக்கிறான். எங்க அண்ணனுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு பஞ்சாயத்துல வச்சு தீர்ப்பு சொன்னப்புறம் என்ன உரிமையில இங்க வந்தேன்னு கேட்குறான். தம்பி அண்ணிய பார்த்து கேட்குறானா? ஆமா சார். அது அவ்வளவு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன தனபால்? ஆமா சார், என்னவோ மாதிரி இருக்கு. அப்படின்னா ஹீரோவோட அப்பா கேட்குற மாதிரி வச்சுக்கலாமா சார்? பிரச்சனை ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும். ஹீரோவே நேரடியா கேட்டுட வேண்டியது தானே. அவன் அடிபட்டு கிடக்குறானே. இருக்கட்டுமே, கோமால விழுந்துடலையே. உடம்புல காயம் இருக்கும், கட்டு போட்டிருப்பாங்க, அதோட பேசக்கூடாதா அவன்? அப்படி கூட வச்சுக்கலாம் சார். தனபால் குனிந்து, சார் மணி 10 என்றான். அடடா என்றார் சந்தானம். உங்ககிட்ட கதை கேட்குற சுவாரஸ்யத்துல சுத்தமா மறந்துட்டேன் பாருங்க. 10:15க்கு நான் என்னோட ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்கணும். நீங்க நாளைக்கு பெங்களூர் போறீங்க சார் என்றான் தனபால். ஆமா, நீங்க 2 நாள் கழிச்சு ஃபோன் செஞ்சுட்டு வாங்க, பேசலாம் என்று சந்தானம் எழுந்து கொண்டு கை கூப்ப, எதிர் இளைஞன் டீஃபாய் மேல் வைத்திருந்த தனது மற்ற 2-3 ஃபைல்களையும் சேகரித்து கொண்டு புறப்பட்டு சென்றான். அவன் போனதும் அப்பாடா என்று மறுபடி அமர்ந்த சந்தானம், நல்ல வேலை செஞ்ச. நானும் எப்படா தப்பிக்கிறதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 மாசமா தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். சொல்லிட்டான்னா என்னவோ அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆர்வம் இருக்கிற அளவுக்கு திறமை இல்லை. விவிஎஸ் என்ன சொன்னாரு என்றார் சந்தானம் பெட்டி திறந்து வெற்றிலை எடுத்துக்கொண்டு. தெலுங்கு படம் கடைசி ஷெட்யூல் அடுத்த வாரம் போறாராம். 2 மாசத்துல படம் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்ததா சொந்த படம் பண்றாராம். டிசம்பர்ல செய்து கொடுத்தா பரவாயில்லையான்னு கேட்குறாரு. சந்தானம் பாக்கு வைத்து சுருட்டி வெற்றிலையை வாயில் போட்டுக்கொண்டு அடுத்த வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவிக்கொண்டே, தனபால் 14 படம் தயாரிச்சிட்டேன். 7 தோல்வி 7 வெற்றி. ஏன் வெற்றின்னு புரியுது, ஏன் தோல்வின்னு புரியுது. எந்த கதை ஓடும், எந்த கதைக்கு யாரை நடிக்க வைக்கணும், இதெல்லாம் புரியுது. ஆனா இந்த டைரக்ஷன் வரமாட்டேங்குதுப்பா. இல்லைன்னா எல்லாரையும் கெஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டியதில்ல, நானே புகுந்திருப்பேன். டிசம்பர்ல தான் அவரால் முடியுமாமா என்றார். ஆமாம் சார். சரி, நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் தரதா ஃபோனில் சொல்லிடு. அது வரைக்கும் சும்மா இருக்க வேணாம். 6 மாதம் இருக்குதே. ஏற்கனவே வாங்கி வச்ச பிரபு கால்ஷீட் வேற 20 நாள் கையில் இருக்கு. பட்ஜெட்டில் ஒன்று பண்ணி விட்டுடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? செய்யலாம் சார். ரொம்ப வெயிட்டாக சப்ஜெக்ட் தேடாமல் லைட்டாக காமெடியோட ஒரு நல்ல லவ் மேட்டர் பிடிச்சு யூத்தாக ஆர்டிஸ்ட் போட்டு செய்யலாம். ஹீரோயின் ஒரு நியூ ஃபேஸ் போட்டால் நமக்கு கால்ஷீட் பிரச்சனையே இருக்காது. ஹாலில் இவர்கள் பேசிக்கொண்டிருக்க மாடியில் வந்தனா ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்னால் அமர்ந்து தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஈடுபட்டிருந்தாள். அவள் முகத்திலும் உடம்பிலும் தெரிந்த அழகு அலங்காரத்தினால் மட்டுமே அல்ல என்று சுலபமாக உணர முடிந்தது. முழங்கால் வரை வந்து நின்று போன கருப்பில் மஞ்சள் பூக்கள் சிதறின ஸ்கர்ட்டும் அதே துணியில் ஸ்லீவ்லெஸ்ஸாய் தைக்கப்பட்ட டாப்ஸும் அணிந்து இடுப்பில் தங்க நிற எலாஸ்டிக் பெல்ட் போட்டிருந்தாள். மேட்சாக காதிலும் கையிலும் போட்டு பொட்டு ஒட்டியிருந்தாள். இமை சிப்பிகளுக்கு டார்க் வண்ணம் பூசிவிட்டு ஸ்பாஞ்ச் எடுத்து மேல் உதட்டிற்கு மேற் பூத்திருந்த வியர்வை துளிகளை ஒற்றி எடுத்தாள். ஒலித்த டெலிஃபோனை கை நீட்டி எடுத்தாள். ஹலோ என்றாள். என்ன வந்தனா, இன்னும் நீ புறப்படலையா? இங்கே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மணி 10 தான் ஆகுது. 10:30க்கு தானே படம். வந்துடுறேன். அது இல்லை, போய் தான் டிக்கெட் வாங்கணும். ரிசர்வ் செய்யலை. ரிசர்வா? எங்கள் அப்பா யாருங்கிறதையே நீ அடிக்கடி மறந்துடுற. நான் ஃபோன் செஞ்சு சொல்லிட்டேன். நாம் போகிறப்ப தியேட்டர் மேனேஜர் வாசல்ல வெத்தலை பாக்கு தட்டோட நிப்பாரு. வந்துட்டேன். வந்தனா ஃபோனை வைத்துவிட்டு கைப்பையும் மாருதி காரின் சாவியும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவள் படியிறங்கி வந்து, டாடி நான் வெளியில போயிட்டு வரேன் என்றாள். 40க்கு மேலே ஓட்டாதடா என்றார் சந்தானம். வந்தனா சென்றதும், சார் நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றான் தனபால். என்ன சொல்லு?
புதுமுகத்துக்காக எதுக்காக வெளியில் அலையணும்? உங்கள் பொண்ணுக்கு எல்லா அம்சங்களும் இருக்கு சார். அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அறிமுகப்படுத்தலாமே. நிச்சயம் ஹிட்டு தான். நிச்சயமாக 4 மொழியும் சக்க போடுவாங்க. மௌனமாக சந்தானம் வெற்றிலை போட்டு கொண்டிருக்க, நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா சார் என்றான். போன படம் எனக்கு 78 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை தந்தது தனபால். இந்த பங்களா, ஏற்காட்டில் இருக்கிற எஸ்டேட் எல்லாம் பேங்க்ல இருக்கு. இந்த படம் வாங்கினதால அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் தர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயங்குறாங்க. என்ன நான் நிமித்திக்கிறதுக்கு ஏதாவது செய்தாகணும். விவிஎஸ் டைரக்ட் செய்கிறான்னா பூஜை அன்னைக்கே எல்லா ஏரியாவும் வித்துடுது. அதனால தான் அவனை படம் எடுத்து தர சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதோ அதோன்னு போக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். பழைய பழக்கத்துக்காக எனக்கு படம் பண்ணி தரதா சொல்லியிருக்கானே ஒழிய இப்போதைக்கு செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீ சொல்கிற மாதிரி வந்தனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு படம் ஹிட்டானா போதும். பெரிய ஹிட்டு கூட வேணாம், சுமாராக ஓடினா கூட போதும். அவளுக்கு 20 படம் புக் பண்ணிட என்னால் முடியும். அந்த அட்வான்ஸ் வாங்கினா கூட ஒரு படம் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப நாளாக வந்தனாவை நடிக்க வைக்கிற யோசனை இருக்குது. ஆனால் அதில் தயக்கமும் இருக்குது. பொண்ணை நடிக்க வச்சு சம்பாதிக்கிறான்னு பேசுவாங்க. படம் எடுத்து நொடிச்சிட்டதால இப்படி இறங்கிட்டான்னு சொல்லுவாங்க. தனபால் மௌனமாக நின்றான். ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து சொல்லணும். வந்தனா மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிக்கிறா, காலேஜில் ட்ராமால எல்லாம் நடிச்சிருக்கா, ஃபேஷன் பரேட்ல எல்லாம் கலந்துக்கிறா. அதனால் அவளுக்கு சினிமாவில் நடிக்க நிச்சயமாக விருப்பம் இருக்கும் என்ற சந்தானம் எதிரே கபோர்டுகளில் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த தனது வெற்றி படங்களின் ஷீல்டுகளை பார்த்து பெருமூச்சு விட்டார். அத்தியாயம் 5. சேமியர்ஸ் ரோடு சிக்னல் அருகில் தனிமையில் இருந்த அந்த வெற்றிலைப்பாக்கு கடை வாசலில் ஸ்கூட்டரை நிறுத்தி சைடு ஸ்டாண்டு போட்டான் விமல்குமார். ஒரு 7up கொடுங்க, கூலிங்கில் இருக்கா? வாங்கி ஸ்ட்ராவை எடுத்து போட்டுவிட்டு உதட்டில் வைத்து குடித்தான். வெயிலுக்கு அந்த குளிர்பானம் ஜில் என்று தொண்டையை நனைத்து உள்ளே இறங்கினது. சுகமாக இருந்தது. முழுதும் குடித்து முடித்து விட்டுத்தான் வாயை எடுத்தான். பணம் கொடுத்துவிட்டு தன் ஸ்கூட்டரை நோக்கி சென்றபோது சாலையில் எதிர்ப்புறத்தில் மெதுவாக சைக்கிள் ரிக்ஷாவை மிதித்து கொண்டிருந்தவனுக்கு பின்னால் சீறி வந்த அந்த கார் ரிக்ஷாவின் பின்புறத்தில் லேசாக மோத கார் சற்று சாலையில் பாதை பிசகி தடுமாறி பிறகு வேகம் குறையாமல் தன் சீரலை தொடர்ந்தது. ரிக்ஷாவும் ரிக்ஷாக்காரனும் சாலையில் கவிழ்ந்தார்கள். பதறிப்போய் ஓடினான் விமல்குமார். அவனைப் போலவே ஓடி வந்த பலருமாய் சேர்ந்து ரிக்ஷாவையும் அவனையும் தூக்கினார்கள். லேசாதான் மோதிருக்கு, நல்ல வேலை, வண்டிக்கும் சரி ஆளுக்கும் சரி எதுவும் ஆகல என்றான் ஒருவன். எதுவும் ஆகலங்கிறது சரி, இதே நேரம் எதுக்கவோ இல்லை பின்னாடியே ஒரு பஸ்ஸு இல்லைன்னா லாரி வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? நிறுத்தி அடிக்கடி பட்டுடுச்சான்னு விசாரிச்சுட்டு கூட போகக்கூடாதா? கார் வச்சிருந்தா திமிரு தன்னால வந்துடுது. விமல்குமார் திரும்பி பார்க்க தூரத்தில் கோட்டூர்புரம் பாலத்தை நோக்கி ரிக்ஷாவை இடித்துவிட்டு சென்ற மாருதி கார் போய்கொண்டிருந்தது. அவனுள் ஆத்திரம் பொங்கியது. நின்று சாரி சொல்லக்கூட தோன்றாத ஜென்மங்களுக்கு புத்தி புகட்டினால்தான் சரியாக வரும். விமல்குமார் தன் ஸ்கூட்டருக்கு விரைந்தான். தாவி அமர்ந்தான். புறப்பட்டான். அந்த சிகப்பு மாருதியை குறிவைத்து சீறினான். விடாமல் துரத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி மாருதியின் வலதுபுறம் ஓவர்டேக் செய்து இணையாக ஓட்டிய போதுதான் காரை ஓட்டுவது ஒரு பெண் என்பதை பார்த்தான் விமல்குமார். அவளுக்கு இணையாக ஓட்டிக்கொண்டே காரை நிறுத்து, முதல்ல காரை நிறுத்து என்று கத்தினான். வந்தனா காரை லெஃப்ட் சைடில் ஓரமாக நிறுத்தினாள். ஆனால் என்ஜினை அணைக்கவில்லை. விமல்குமார் சற்று தள்ளி தன் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு அவளை நோக்கி வந்தபோது அவள் கதவுக்கு வெளியே நீட்டின வலது கையில் 200 ரூபாய் இருந்தது. என்ன இது என்றான் கோபமாய். அந்த ரிக்ஷாக்காரனுக்கு வக்காலத்து வாங்கத்தானே துரத்திக்கிட்டு வந்தீங்க, கொண்டு போய் கொடுங்க, வழியை விடுங்க, எனக்கு அவசரமா போகணும். காசு இருந்தா அடிப்படையான மனிதாபிமானம் கூட இல்லாம போயிடுமா? என்ன ஒரு திமிர் இருந்தா இடிச்சிட்டு திரும்பி கூட பார்க்காம ஓட்டிக்கிட்டு வருவ? ஷூ, கத்தக்கூடாது. திரும்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நேரா ரியர்வியூ கண்ணாடியில் பார்த்தாலே தெரியும். ரிக்ஷாவுக்கோ அவனுக்கோ அடி எதுவும் இல்லை. அதனால தான் வந்துட்டேன். அதுக்காக நின்று சாரி கூட சொல்றது இல்லையா? எதுக்கு? அவன் 2000 கொடு 3000 கொடுன்னு மிரட்டுறதுக்கா? விமல்குமார் சட்டென்று கை நீட்டி காரின் சாவியை பிடுங்கினான். இப்போ மரியாதை அங்கே வந்து அந்த ரிக்ஷாக்காரன்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். நீ இதை பாருங்க சார், நான் அவசரமாக போயாகணும், அதான் பணம் தரேன்னு சொல்கிறேன் இல்லை. ஏதாச்சும் அடிக்கடி பட்டிருந்தா சரி செய்துக்க சொல்லுங்க. இப்படி அடாவடித்தனம் பண்ணாதீங்க. யார் பண்ணுறது அடாவடித்தனம்? பணம் வேணாம், வந்து தெரியாமல் இடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடு, போதும். மன்னிப்பு கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் இப்போ எனக்கு நேரம் இல்லை சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தியேட்டரில் வெயிட் பண்ணுறாங்க. படம் போட்டுடுவான் சார், சாவியை கொடுங்க. ஒரு உசுரை விட உனக்கு சினிமா முக்கியமாக போச்சா? அட, என்ன சார் உங்களோட கழுத்தறுப்பா இருக்கு? இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க என்றால் எரிச்சலாக வந்தனா. காரை திருப்பிக்கிட்டு வந்து ரிக்ஷாக்காரன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போய்கிட்டே இரு. சரி என்றாள். கை நீட்டினாள். அவன் சாவியை கொடுக்க ஸ்டார்ட் செய்து காரை திருப்பினாள். விமல்குமார் தன் ஸ்கூட்டரில் காரை தொடர்ந்தான். விபத்து நடந்த இடத்தில் இப்போது கூட்டம் இல்லை.
ரிக்ஷாக்காரன் மட்டும் வண்டியை நிழலில் நிறுத்திவிட்டு டீக்கடை பெஞ்சில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஒரு டீ அருந்தி கொண்டிருந்தான். வந்தனா வேகமாய் காரை அவன் அருகில் நிறுத்தி காரை விட்டு கீழே இறங்காமல், ஐயா ரிக்ஷாக்காரரே, நான் தான் உங்கள் வண்டியில் இடிச்சிட்டேன், தெரியாமல் இடிச்சிட்டேன், சாரி, மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது போல சொல்லிவிட்டு இவனை பார்த்து முறைப்பாக கேட்டார். திருப்தியா? இதையே கீழே இறங்கி வந்து பணிவோட கேட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்றான் விமல்குமார் புன்னகையுடன். அடுத்த தடவை இடிக்கிறப்ப இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று தன் காரை அரை வட்டம் அடித்து திருப்பிய வந்தனா நேராக விமல்குமார் மேல் மோதுவது போல் வேகமாக வந்து அவனை ஒரு வினாடி வெளவெளத்து போக செய்து சப்பக் என்று பிரேக் அடித்து, பயந்துட்டீங்களா மிஸ்டர் பரோபகாரி என்று விட்டு காரை வளைத்து அவனை விலகிச் சென்றாள் வந்தனா. அத்தியாயம் 6. புல்வெளியில் மூங்கில் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் வந்தனா. உயரமாய் வீசின பிஸ்கெட் துண்டுகளை அதன் வீழ்ச்சியை சரியாக கணக்கிட்டு எம்பி தவறவிடாமல் கவ்வி பிடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது அந்த நாட்டு நாய். நீர் பீச்சப்பட்ட புல்வெளியில் பல புற்கள் தண்ணீர் குடம் தங்கள் தலைகளில் சுமந்திருந்தன. மாலை சூரியனின் மினியேச்சர் பிம்பத்தை ஒவ்வொரு நீர் முத்துக்களும் தங்கள் மார்பில் தாங்கியிருந்தன. சந்தானம் மெதுவாக நடந்து அவள் எதிரில் வந்து அமர்ந்து வெற்றிலை பெட்டியை தன் மடியில் வைத்துக்கொண்டு, என்ன வந்தனா, நான் நேத்து சொன்னதை யோசிச்சியா என்றார் நாயின் தவ்வலை பார்த்து கொண்டு. வந்தனா தொடர்ந்து பிஸ்கட்டுகளை வீசிக்கொண்டே அவர் முகம் பார்க்காமல் சொன்னாள், நான் எதிர்பார்க்கல டாடி, எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. என்ன முடிவு செஞ்ச, அதை சொல்லு வந்தனா. உங்களோட நிறைய ஷூட்டிங்ஸ் நான் வந்திருக்கேன், பார்த்துருக்கேன். நடிகர் நடிகைகளோட ஃப்ரெண்ட்லியாக பழகியிருக்கேன். ஆனால் ஒரு நடிகை ஆகணும்னு எனக்கு எண்ணம் வந்ததே இல்லை டாடி. உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு வந்தனா. உயரம், கலர், உடம்பு, முகம், குரல், திறமை எல்லாம் இருக்கு. சாரி டாடி, எனக்கு பிடிக்கல, விட்டுடுங்களேன். ஏன் பிடிக்கல? நடிக்கிறது கேவலம்னு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு சங்கடமாக இருக்கு டாடி. இந்த இண்டஸ்ட்ரி பிடிக்குது, சுவாரஸ்யமான ஃபீல்டு, நடிகைகளை பிடிக்குது. ஆனால் நானே நடிகையாக இஷ்டம் இல்லை டாடி. எனக்கு மனசுக்கு பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்துடுங்க டாடி. ஒரு குடும்ப பொண்ணா செட்டில் ஆகணுங்கிறது தான் என் ஆசை. உளராத வந்தனா, நேத்தி என்னோட பணச்சிக்கல் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன் இல்லை, அப்புறமும் பொறுப்பில்லாமல் பேசுனா எப்படி? சான்ஸ் கேட்டு நீயா 4 கம்பெனி ஏறி இறங்கினா உனக்கு மரியாதை குறையும். இங்கே அப்படியா நிலமை? நான் ஒரு ஃபோன் அடிச்சா போதும், ஏற்கனவே பல ப்ரொடியூசர்ஸ் உன்னை என்னோட பார்ட்டிகளில் பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீ சரின்னு சொல்லு, 1 மணி நேரத்தில் 3 படத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு தங்க வாய்ப்பு? நடிக்க சான்ஸ் கேட்டு எத்தனை ஆயிரம் பொண்ணுங்க அலையிறாங்க தெரியுமா? வந்தனா பிஸ்கட் போடுவதை நிறுத்தி நாயை அனுப்பிவிட்டு அவர் பக்கம் திரும்பி கொண்டார். எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறப்ப நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்களே. ஸ்ரீ வந்தனா பேர் நல்லா இருக்கா? அதான் உன் சினிமா பேரு, நான் தீர்மானிச்சிட்டேன். சும்மா போட்டு மனசை குழப்பிக்காத. நீ எங்கேயோ போக போற, அப்புறம் சொல்லுவ நீங்க எடுத்த முடிவு சரிதான் டாடின்னு. சந்தானம் எழுந்து கொண்டு மேற்கொண்டு அவளிடம் இருந்து எந்த பதிலையும் எதிர்பாராதவராக நடந்து சென்றார். வந்தனா மௌனமாக தன் கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அத்தியாயம் 7. மாம்பழத்தில் அந்த பெரிய ஜவுளி கடையில் தன் தோழிகள் இருவருடன் துணிகள் எடுத்து பில் போட்டுக்கொண்டு கை நிறைய கேரி பேக்குகளுடன் சிரித்து பேசிக்கொண்டு தன் காருக்கு நடந்தாள் வந்தனா. உனக்கு என்னடி, பெரிய ஸ்டார் ஆக போற. இந்த மகாஜனங்கள் நீ ரோட்டை கிராஸ் பண்றத இப்பவே பார்த்துக்கிட்டாதான் உண்டு. பின்னாடி உன்னால வெளியில தலை காட்டவே முடியாம போக போகுது. ஏண்டி கிண்டலா? எனக்கு நடிக்கவே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு வழி சொல்றதை விட்டுட்டு என்றாள் வந்தனா காரில் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தபடி. தோழிகளும் ஏறிக்கொண்டு எதுக்கு வழி என்றாள் ஒருத்தி. எங்க அப்பாவோட மனசை மாத்துறதுக்கு. அவர் தான் விபரமா எடுத்து சொல்லியிருக்காரே. அது மட்டும் இல்லடி, ஸ்ரீவந்தனான்னு நாமகரணமே செய்துட்டாராம். பின்ன எப்படி அவர் மனசை மாத்துறதா? ஒரு வழி இருக்கு, பேசாம ஓடி போயிடு. பேத்தாதீங்கடி என்ற வந்தனா காரை ஸ்டார்ட் செய்தவள் உடனே அதை அணைத்தாள். அவள் பார்வை சாலையின் எதிர்ப்புறம் இருந்த ஹோட்டலின் வாசலில் வரிசையாக நின்ற வாகனங்களில் பதிந்திருந்தது. என்னாச்சு வந்தனா? அந்த ஹோட்டல் வாசல்ல பாத்தியா? ப்ளூ ஸ்கூட்டர் TAO 1935. ஆமா, அதுக்கு என்ன? 4 நாளா இந்த ஸ்கூட்டரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேனே, ஒரு ஹீரோ என்னை மடக்கி ரிக்ஷாக்காரன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாருன்னு. அவர் வண்டி தான் இது. வாங்க, இன்னைக்கு அந்த ஆளை ஒரு வழி பண்ணிடலாம். காரை விட்டு இறங்கினாள் வந்தனா. தோழிகள் தொடர அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்து அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களில் தேடினாள். அவனை காணவில்லை. மாடியில ரூஃப் கார்டன் இருக்குமா, அங்க வேணும்னா போங்க. மாடியில் காற்றில் தலைமுடி அசைய ஒரு தனி மேஜையில் விமல்குமார் மட்டும் தனியாக அமர்ந்து பாசந்தி சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்த வந்தனா தன் தோழிகளிடம் கண்ணடித்துவிட்டு அவனை நோக்கி நகர்ந்தாள். விமல்குமார் அடுத்த ஸ்பூன் பாசந்தி வாயில் வைத்துக்கொண்டு நிமிர்ந்த போது மூவரும் 3 நாற்காலிகளில் சைலண்டாக வந்து அமர்ந்திருந்தார்கள்.
வந்தனா புன்னகைத்தாள். ஹலோ சார், நினைவிருக்கா? ஐ எம் வந்தனா. இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு அவசரமா போனதால தப்பா எடுத்து சொன்னேன். உங்க மேல ஆத்திரமா வந்தது. எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். ஐ எம் சாரி சார். உங்க பேர் கூட நான் கேட்டு தெரிஞ்சுக்கல என்றாள். விமல்குமார். சர்வர் வந்து மெனு கார்டு நீட்ட, சார் என்ன சொல்லியிருக்கார் என்றாள். வாசந்தி மசால் தோசை, காபி. எங்க 3 பேருக்கும் அதையே கொடுத்துடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் விமல்குமார், அன்னைக்கு நான் உங்களை அலட்சியப்படுத்தினதுக்காக ஒரு பரிகாரம் மாதிரி இன்னைக்கு உங்க பில்லை நான் பே பண்ண நீங்க அலோவ் செய்யணும் என்றாள் கெஞ்சலாக. இல்லைங்க, பரவாயில்ல, நானே கொடுத்துக்கிறேன். நோ நோ ப்ளீஸ் என்று இழுத்தாள். என்ன செய்றீங்க சார் நீங்க? லாயர் பகவதி கிட்ட ஜூனியரா இருக்கேன். அதான் நீதி கேட்டு போராடினீங்களா? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க காரை திருப்பிக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மதிப்பு கொடுக்கறதா? சாவியை பிடுங்கி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு அடம்பிடிச்சப்போ நான் வேற என்ன செய்யறது என்று சிரித்தாள் வந்தனா. சர்வர் பாசந்தியும் மசால் தோசையும் கொண்டு வந்து வைக்க அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். வந்தனா தன் தோழியிடம் கஞ்சாடை காட்ட இவள் காட்டிய இடத்தில் அவள் பார்த்தாள். விமல்குமாரின் பேண்டின் பின் பாக்கெட்டில் பாதி மணி பர்ஸ் வெளியில் நீட்டிக்கொண்டிருந்தது. அந்த தோழி காயத்ரி, ஏன் சார், நிறைய நீதிபதிகள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு தீர்ப்பு எழுதுறாங்களாமே, அப்படியா என்று சீரியஸாக கேட்டுக்கொண்டே அவன் அறியாமல் கையை பின்பக்கமாக செலுத்தி மெதுவாக அவன் மணிப்பர்ஸை உருவினாள். உருவியதை மேஜை கடியிலேயே வந்தனாவின் கைக்கு மாற்றினாள். வந்தனா மேஜை கடியிலேயே வைத்து அந்த மணிப்பர்ஸை தன் கைப்பைக்குள் போட்டுக்கொண்டாள். சாப்பிட்டு முடித்ததும் காப்பி வந்தது. காயத்ரி, கை கழுவ போன அருணா இங்க, போய் பார்த்துட்டு வா என்றதும் காயத்ரி எழுந்து சென்றாள். வந்தனாவும் விமல்குமாரும் மட்டுமே இருக்க சர்வர் வந்து, பில் எப்படி சார் போடணும் என்றான். ப்ளீஸ், நான் சொன்னேன்ல என்றாள் வந்தனா. சரி, ஒரே பில்லாவே போட்டுடுங்க என்று தன் காப்பியை ஆற்ற துவங்கினான் விமல்குமார். வந்தனா, 1 மினிட், கை கழுவிட்டு வந்துடுறேன். எழுந்து ஒரு வளைவு திருப்பத்தில் இருந்த வாஷ் பேசினில் கை கழுவி விட்டு அவசரமாக கீழே இறங்கி வேகமாக காருக்கு வந்தாள். தோழிகள் ஏற்கனவே காரில் அமர்ந்திருக்க டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை கிளப்பி சாலையில் கலந்ததும் குர்ரே என்று கூச்சலிட்டாள் வந்தனா. பாவம்டி, 4 பேருக்கும் சேர்த்து பில் வந்திருக்கோம். மணிப்பர்ஸை வேற அடிச்சுட்டு வந்துட்டோம். திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்க போறாரு என்றாள் காயத்ரி. நிக்கட்டும், அசடு வழியட்டும். என்னை மன்னிப்பு கேட்க வச்சதுக்கு இந்த சின்ன தண்டனை கூட வேணாமா? லாயராம், சரியான மக்கு லாயர். லாயர் எவ்வளவு பணம் வச்சிருக்காருன்னு பாரு. காரை ஓட்டிக்கொண்டே தன் கைப்பையை அருகில் காயத்ரியிடம் கொடுத்தாள் வந்தனா. காயத்ரி அதை பிரித்து மணிப்பர்ஸை வெளியில் எடுத்து, பார்க்கலாம், நம்ம ஹீரோ யாரையாச்சும் லவ் செஞ்சா அவ போட்டோ உள்ள வச்சிருப்பாரு என்று சொல்லிக்கொண்டே திறந்தாள். மணிப்பர்ஸில் 100 ரூபாய் சொச்சம் பணமும் வீட்டு அலுவலக விலாசங்களும் இருந்தன. தவிர போட்டோ வைக்கிற பிரிவில் ஒரு பெண்ணின் மார்பளவு படம் பேனாவால் வரையப்பட்டிருந்தது. ஆனால் முகம் மட்டும் இல்லை. முகத்திற்கான வெளிவட்டம் இருந்தது. உள்ளே ஒரு கேள்விக்குறி மட்டும் இருந்தது. என்னடி இது, முகம் இல்லாத ஒரு பொண்ணை வரைஞ்சு பர்சில் வச்சிருக்காரு என்றவள் அந்த சிறிய ஓவிய காகிதத்தை வெளியில் எடுத்து பார்க்க அதன் பின்புறம் எழுதியிருந்த வரிகளை வாய்விட்டு படித்தாள். எனக்கு முகம் தந்தவளே, உன் முகமறியேன் நான். நீ கருப்பா சிவப்பா, ஒரு நாளாவது நீ தாலாட்டு பாடியிருப்பாய். எனக்குத்தான் நினைவில் இல்லை. மரணத்திற்குள் உன் முகம் பார்க்க துடிக்கிறேன். எங்கே இருக்கிறாய் நீ? கிரீச் என்று பிரேக் போட்டு காரை ஓரமாக நிறுத்தினாள் வந்தனா. அவள் கண்கள் கலங்கி இருந்தன. ஏய், அவர் தன் அம்மாவை பத்தி எழுதியிருக்காருடி. ஏன் கேஸ் போலிருக்கு. எனக்கும் என் அம்மா முகம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்போ எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்க மாட்டாங்களாம். சின்ன வயசுலயே இவரும் தன் அம்மாவை பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பாவம்டி. வாங்க, திரும்பி போய் மணிப்பர்ஸை கொடுத்துட்டு சாரி சொல்லிடலாம். ரொம்ப பர்சனலா அவர் வச்சிருக்கிற பொருள்ல விளையாடக்கூடாது. யூடர்ன் சிக்னலுக்கு காத்திருந்து காரை திருப்பினாள் வந்தனா. ஹோட்டல் வாசலில் ஸ்கூட்டர் இப்போது இல்லை. ரூப் கார்டனில் குறிப்பிட்ட அந்த சர்வரை பிடித்து கேட்டாள். எங்களோட சாப்பிட்டவர் எங்கப்பா? போயிட்டாருமா. அவர் மணிப்பர்ஸை வழியில யாரோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்களாம். பில்லுக்கு காசு இல்லாம முழிச்சாரு. உண்மையிலேயே பர்ஸை பறி கொடுத்தவர் மாதிரி தான் தெரிஞ்சாரு. அவர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் மேனேஜர் நம்புறதா இல்ல. கடைசியில வாட்சை கலட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவமானமா போயிடுச்சு அவருக்கு. வந்தனாவிற்கு மனதை பிசைந்தது. அத்தியாயம் 8. கதவை தட்டும் சத்தம் கேட்டு படித்து கொண்டிருந்த புத்தகத்தில் அடையாள அட்டை செருகி மூடி வைத்துவிட்டு தன் அறையிலிருந்து எழுந்து வாசலுக்கு வந்தான் விமல்குமார். கதவை திறக்க கைகட்டி வந்தனா நின்றிருந்தாள். நீங்களா? எங்கே வந்தீங்க? பொது இடத்துல அவமானப்படுத்தினது போதாதுன்னு வீடு தேடி வேற வந்தாச்சா? இங்க இன்னும் என்ன அவமானப்படுத்தணும்? இப்ப என்ன பிளானோட வந்திருக்கீங்க? கோவமாய் கத்தினான் விமல். லேசாக கண்கலங்கி நின்ற வந்தனா, சாரி, வெரி வெரி சாரி, இந்தாங்க என்று அவனுடைய வாட்சை நீட்டினாள். ஹோட்டல்ல பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டேன்.
சந்தோஷம் என்று வெடுக்கென வாட்சை பிடுங்கிக் கொண்டான். நீங்க போகலாம் என்றான் முரட்டுத்தனமாக. அடுத்து மணிப்பர்ஸை எடுத்து நீட்டினாள். உங்க பர்ஸ். அதையும் வாங்கி கொண்டு, திரும்ப ஒப்படைக்கிற அளவுக்கு நாகரிகம் எல்லாம் கூட தெரியுமா உங்களுக்கு என்றான். ப்ளீஸ், என்னை பலார்னு அரைஞ்சா உங்க ஆத்திரம் தீந்துடும்னா அரைஞ்சிடுங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்குறேன். உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க போகலாம். படீரென்று கதவை அரைந்து சாத்தினான் விமல்குமார். பகவதியின் அலுவலகத்தில் பிஸியாக ஒரு வழக்குக்கான விஷயங்களை டிராஃப்ட் செய்து கொண்டிருந்த போது, விமல் உனக்கு ஃபோன் என்று ரிசீவரை மார்பில் துடைத்து விட்டு நீட்டினார் பகவதி. ஹலோ என்றான் விமல்குமார். வந்தனா பேசுகிறேன். எப்படி எப்படி என் மணிப்பர்ஸில் தான் அட்ரஸ் எல்லாம் இருந்ததே. என்ன வேணும் உங்களுக்கு? மன்னிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லணும், இல்லைன்னா என் மனசு ஆறாது. உங்கள் மனசு ஆறி இருந்தா எனக்கு என்ன, பத்திக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன? இப்படி வெடுக்குன்னு பேசலாமா? அது போகட்டும். மன்னிப்பு கேட்கறதுக்காக வீடு தேடி வந்தவளை உள்ளவான்னு கூட கூப்பிடாம வாசல்லே நிற்க வச்சு அந்த விரட்டி மூஞ்சி மேலே கதவை சாத்தி அனுப்பிச்சிங்களே, அது மட்டும் நாகரிகமான செயலா? வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரவேற்க நீங்க என்ன எங்க வீட்டு மருமகளா? ஏன் ஆகக்கூடாதா? வாட்? ஐ லவ் யூ விமல். இது என்ன புது விளையாட்டா? இல்லை, 100% சீரியஸ். நான் இங்கே லைட் ஹவுஸ் பக்கத்துல இருந்து பேசுகிறேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் இங்கே வரணும். வந்து நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும். இல்லாட்டி இன்னைக்கு ஈவினிங் பேப்பரில் காதல் தோல்வியால் மனமுடைந்து இளம்பெண் தற்கொலை, லைட் ஹவுஸில் இருந்து குதித்தார்னு செய்தி வரும். சீரியஸ், இது சீரியஸ். எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. 3/4 மணி நேரம் கழித்து பரபரப்பாக ஸ்கூட்டரை லைட் ஹவுஸ் அருகில் பிரேக் அடித்து நிறுத்தி இறங்கி வந்தனாவை தேடினான் விமல். அவளை காணவில்லை. அவன் குழம்பி நின்றபோது கப்பில் இருந்து மரஸ்பூனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடியே, ஹலோ, நான் இங்கே இருக்கேன் என்று வந்தாள் வந்தனா. என்னது ஃபோனில் அசட்டுத்தனமா பேச்சு? எது அசட்டுத்தனம்? லவ் யூ கிவ் யூன்னு சொல்லிக்கிட்டு சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பாரு. நான் ஏன் சாகணும்? நீங்கள் தான் என் காதலை ஏற்றுக்கிட்டு சொன்ன நேரத்துக்கு 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டீங்களே. ஏற்றுக்கிறதா? நான்சென்ஸ். பின்ன ஏன் வந்தீங்களாம்? ஒரு மனிதாபிமானம்தான். அதே மனிதாபிமானத்தோட இப்போ என்னை பார்த்து ஐ லவ் யூ வந்தனான்னு சொல்வீங்களாம். எங்கே? கமான். நோ, அதுக்கு வேற அசடு எவனாவது கிடைப்பான். எனக்கு கிடைக்கலையே. விமல் கோபமாக தனது ஸ்கூட்டரை அணுக, போக முடியாது சார் என்று ஸ்கூட்டர் சாவியை அசைத்து காட்ட, ஏய் உன்ன என்று அவளை நோக்கி ஓடி வந்தான். கடற்கரை மணலில் அவள் ஓட அவன் துரத்தி வந்து மூச்சு வாங்கி அவளையே பார்த்து சிரித்து, ஐ லவ் யூ வந்தனா என்றான் மூச்சிறைப்பின் ஊடே. அத்தியாயம் 9. வந்தனா மாடிப்படிகளில் சுடிதார் உடையில் அதன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டே கீழே இறங்கி வர, வெளியில புறப்பட்டியா வந்தனா என்றார் சந்தானம் வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவிக்கொண்டே. ஆமாண்டாடி. மணி என்ன? 5:30. போயிட்டு வா. நீ எங்க போற, என்ன செய்யறன்னு ஏதாவது நான் மட்டும் கேட்டிருக்கேனா என்னைக்காவது? இனிமேயும் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ விவரம் புரிஞ்ச பொண்ணு. உன்னோட சுதந்திரத்தை காப்பாத்திக்க உனக்கு தெரியும். அதே மாதிரி நீ என் மகள்ங்கிற உரிமையில நான் எடுக்கிற முடிவுகளுக்கு நீ கட்டுப்படுறதுதான் நியாயம். அதை மறந்துடாத. 7 மணிக்கு கரெக்டா வந்துடு. எதுக்கு டாடி? உன்னை ஸ்டில் எடுக்கிறதுக்கு போட்டோகிராஃபரை வர சொல்லியிருக்கேன். வர்ற சண்டே பத்திரிகைக்காரங்களை வர சொல்லியிருக்கேன். அன்னைக்கு தான் உன்னை சினிமாவில் அறிமுகம் செய்ய போற விஷயத்த சொல்ல போறேன். அப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுனா வந்துடு. வர லேட் ஆகும்னா வெளியில போகவே வேணாம், இரு என்று விட்டு ரிசீவர் எடுத்து யாருக்கோ டயல் செய்ய துவங்கினார் சந்தானம். 1 நிமிடம் தயங்கி நின்று விட்டு விருட்டென்று கார் சாவியுடன் வெளியேறினாள் வந்தனா. கடற்கரை காற்று தாளாட்டி கொண்டிருக்க வந்தனாவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த விமல்குமார் முன்புறம் விழுந்த அவள் கூந்தல் கற்றை ஒன்றின் முனையில் ஒற்றை விரலால் ஸ்பிரிங் போல சுருள் செய்து விடுவித்து கொண்டிருந்தான். நான் சொன்னது உங்களுக்கு சீரியஸாவே படலையா விமல்? 100 தடவை சொல்லிட்ட வந்தனா. உங்க அப்பா உன்னை சினிமாவில் நடிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. நீ பிடிக்கலன்னு மறுத்துக்கிட்டே இருக்க, அதானே? இது வரைக்கும் வாய் வார்த்தையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப செயல்ல தீவிரமா இறங்கிட்டாரு விமல். இன்னைக்கு 7 மணிக்கு ஸ்டில் போட்டோகிராஃபரை வர சொல்லி இருக்காரு. என்ன ஸ்டில் எடுக்கணுமா? அதுல தப்பு என்ன இருக்கு வந்தனா? எனக்கு கூட ஒரு காப்பி தர சொல்லு. தலைகாணிக்கு அடியில வச்சுக்கிறேன். குட் நைட் முத்தம் கொடுத்துட்டு தூங்க வசதியா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் விமல். வர்ற சண்டே பத்திரிகைக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. என் பொண்ணு விமல்குமார்னு ஒரு அழகான பையனை காதலிக்கிறான்னு சொல்றதுக்கா? என் பொண்ணு நடிக்க போறான்னு சொல்றதுக்கு. சொல்லட்டும், என்ன போச்சு? நீ நடிக்க போறியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஒரு பொண்ணு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பாவோட கட்டுப்பாட்டிலையும் அடுத்த ஸ்டேஜ் புருஷனோட கட்டுப்பாட்டிலையும் இருப்பா. உனக்கு அப்பா ஸ்டேஜ் தாண்டியாச்சு. நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே தவிர நீ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இனிமே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியது நீயும் நானும் தான், உன் அப்பா இல்ல. நீ சுதந்திரமான பொண்ணு வந்தனா உன்னை யாரும் எதுக்கும் வற்புறுத்த முடியாது. உனக்கு என்ன 19 வயசு இருக்கும்ல? கிண்டலா?
இப்போ நான் சீரியஸாக தான் கேட்குறேன் வந்தனா. 18 வயசு பூர்த்தியாகிட்டா ஒரு பொண்ணு மேஜர் ஆகிட்ட ஒரு பொண்ணோட சொந்த முடிவுகளை யாரும் தடுக்க சட்டப்படி உரிமை இல்லை. அதுக்காக கேட்டேன். உன் பர்த் டேட் என்ன? 10/6/73 என்றாள் வந்தனா. கணக்கிட்டு பார்த்த விமல்குமார் சட்டென்று அவள் மடியிலிருந்து எழுந்து அமர்ந்தான். உனக்கு 18 வயசு நிறையிறதுக்கு இன்னும் 2 மாசம் பாக்கி இருக்கு வந்தனா. நல்லா ஞாபகம் இருக்கா? அதான் உன் பர்த்டேயா? ஆமாம், வீட்டில் பர்த் சர்டிஃபிகேட் கூட இருக்கு. வந்தனா, அப்போ ஒரு 2 மாசத்துக்கு வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிறது தான் சரி. அதுக்கப்புறம் நீ தைரியமாக பொட்டியை தூக்கிக்கிட்டு என் வீட்டுக்கே வரலாம். மற்றதை நான் பார்த்துக்குவேன். அது வரைக்கும் எப்படி சமாளிக்கிறது? எப்படியாவது சமாளிச்சுடு. முதல்ல ப்ரெஸ் மீட், அதில் குழப்பம் செஞ்சுடு. எப்படின்னு நான் சொல்லித்தரேன் என்றான் விமல்குமார். இப்போ லிப்ஸ் மீட் என்று அவள் முகத்தை நோக்கி குனிந்தான். வந்தனா சினுங்கினாள். ஆனால் விலகவில்லை. அத்தியாயம் 10. வீட்டின் மிகப்பெரிய ஹாலில் 4 அகலமான சோஃபாக்களில் மொத்தம் 14 முன்னணி பத்திரிகைகளின் ரிப்போர்ட்டர்கள் வந்திருந்தார்கள். எதிரே 2 தனி நாற்காலிகளில் சந்தானமும் பட்டுப்பாவாடை தாவணியில் இருந்த வந்தனாவும் அமர்ந்திருந்தனர். வேலைக்காரர்கள் பேப்பர் பிளேட்டுகளில் ஸ்வீட் காரம் வைத்து எல்லோருக்கும் விநியோகித்துவிட்டு விலகியதும் சந்தானம், இனிய நண்பர்களே என்று செந்தமிழில் துவங்கி, உங்களை எல்லாம் எதுக்காக நான் வர சொன்னேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அடுத்த படத்தை பற்றின விசேஷமான அறிவிப்பாக இருக்கலாம்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் வழக்கமாக நான் மட்டுமே பேட்டி கொடுப்பேன். இப்போ பக்கத்தில் என் பொண்ணு உட்காந்துருக்காளே, எதுக்குன்னு புரியாமல் சில பேர் குழம்பி இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. அடுத்த மாதம் நான் பூஜை போட போகிற என்னோட புது படத்தில் என் பொண்ணையே ஹீரோயினாக அறிமுகப்படுத்துகிறேன் என்றார். பேப்பர் பிளேட்டுகளை மடிகளில் வைத்துக்கொண்டு கைத்தட்டினார்கள். கிரேட் என்றார் ஒருவர். வாவ் என்றார் ஒருவர். என்ன பேரு சார் என்றார் ஒருவர். வந்தனா, சினிமாவுக்காக ஸ்ரீவந்தனான்னு மாற்றியிருக்கேன். ஸ்டில்ஸ் தர்றேன். வளர வேண்டிய பொண்ணு. நீங்கள் எல்லாம் தான் பார்த்து ஆதரவு தரணும். அவளை பற்றி நிறைய மேட்டர் போடணும். நல்ல விதமாக போடணும். உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க சார்? இவ ஒருத்தி தான். இவங்க அம்மா சின்ன வயசுலே இறந்துட்டாங்க. வந்தனா கிட்ட நாங்கள் சில கேள்விகள் கேட்கலாமா? வேணாம், எதுவாக இருந்தாலும் என்ன கேளுங்க. முதல் படம் வந்ததுக்கப்புறம் அவள் தனியாக பேட்டி கொடுப்பா. இப்போ அவளுக்கு சினிமா உலகம் பற்றி பேட்டி கொடுக்குற அளவுக்கு எதுவும் தெரியாது. இல்லை டாடி, அவங்க கேட்கட்டுமே, நான் பதில் சொல்கிறேன் என்றாள் வந்தனா. அவளே பதில் சொல்ல ஆசைப்படுறா. சரி கேளுங்க என்றார் சந்தானம். நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க வந்தனா? +2. உங்களுக்கு நடிக்கிறதுல எப்படி ஆர்வம் வந்தது? நான் நடிக்க ஆர்வப்பட்டதா எப்போ சொன்னேன்? ஆர்வம் இல்லாமல் எப்படி நடிக்க முடியும்? நான் நடிக்க போகிறதா எப்போ சொன்னேன்? நிருபர்கள் அதிர்ச்சியடைய, சந்தானம் தர்ம சங்கடப்பட, இதோ பாருங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கு நடிக்கிறதுல இஷ்டம் இல்லை. நான் நடிக்க போகிறதும் இல்லை. எங்கள் அப்பா தான் என்னை வற்புறுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படியே எழுதுங்க. என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி நடிக்க சொன்னால் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன். மேற்கொண்டு அவள் ஏதோ சொல்ல முற்பட பலார் என்று அவள் கன்னத்தில் அரைந்தார் சந்தானம். போடி உள்ள, திட்டம் போட்டு அவமானப்படுத்துறியா? என்ன நடிக்க மாட்டியா? நடிக்காம எங்க போயிடுவ? தற்கொலை பண்ணிக்குவியா? பூச்சாண்டியா காட்டுற? போடி உள்ள. அவ்வளவு தூரம் பிடிவாதம் பிடிச்சா உன்னை தற்கொலை வரைக்கும் விட மாட்டேன். நானே என் கையால கொன்னு போட்டுடுவேன். போவுள்ள. பேட்டியா கொடுக்குற பேட்டி? கத்தினார். கண் கலங்கின வந்தனா விருட்டென்று உள்ளே போய்விட, சந்தானம் உறைந்து போய் அமர்ந்திருந்த பத்திரிகையாளர்கள் பக்கம் திரும்பி கை கூப்பினார். தயவு செஞ்சு இங்கே நடந்து எதையும் எழுதிடாதீங்க. அவளுக்கு பக்குவம் பத்தல என்றார் குரல் அடைக்க. கை கொடுங்க விமல் என்று அவனது வலது கரம் பற்றி அழுத்தமாக குலுக்கினாள் வந்தனா. உங்க ஐடியா கிரேட் சக்சஸ். அப்பா அப்படியே ஆடி போயிட்டாரு. எழுதாதன்னு கெஞ்சிட்டா மட்டும் எழுதாம விட்டுடுவானா? இதை பாருங்க. கைப்பையை திறந்து பத்திரிகையை புரட்டி காட்டினாள். அதில் தயாரிப்பாளர் சந்தானம் வீட்டில் ஒரு கலாட்டா பேட்டி என்று தலைப்பிட்டு நடந்த அத்தனையையும் எழுதி, இதை எழுத வேண்டாம் என்று சந்தானம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார் என்றும் இறுதியாக எழுதியிருந்ததை படித்து முடித்து, பாவம் நீ என்றான் விமல். அடி வாங்கினியா? வலிச்சுதா? பின்ன வலிக்காம? ஆனாலும் ஒரு தடைக்கல் வச்சதுல திருப்தி. உங்க அப்பா யாராச்சும் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட என் பொண்ணு நடிப்பா, அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்டா அவன் யோசிப்பான். புக் பண்ணினப்புறம் உங்க பொண்ணு தற்கொலை செய்துக்கிட்டா என்னாகிறதுன்னு கேள்வி கேட்பான். அவன் தலைமுடியை கலைத்து, கிரிமினல் மூலப்பா உங்களுக்கு என்றாள் வந்தனா. அந்த பூங்காவில் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு விமல், இப்ப அரை வாங்கின உன் கன்னத்துக்கு நான் முத்த உத்தடம் கொடுப்பேனா என்றான். இன்னும் கொஞ்சம் இருட்டட்டுமே என்று முனகினாள் வந்தனா. அத்தியாயம் 11. விமல், ஃபோன் ஃபார் யூ. மணி ரிசீவரை நீட்ட வந்து வாங்கி கொண்டு, விமல் பேசுறேன் என்றான். நான் டாக்டர் கார்த்திகேயன் பேசுறேன் விமல். ஹலோ டாக்டர், என்ன திடீர்னு ஃபோன்? பதட்டப்பட வேணாம். நீங்கள் நிதானமாக புறப்பட்டு என் கிளினிக்கு வாங்க, சொல்கிறேன். ஏன், என்ன டாக்டர், என்ன விஷயம்? ஃபாதர் மரியராஜ் இங்கே இருக்காரு. அட்மிட் பண்ணியிருக்கேன். நத்திங் டு ஒரி. ஹீ இஸ் வெரி நார்மல். அட்மிட் பண்ணீங்களா? ஃபாதருக்கு என்ன டாக்டர்? பதறாதீங்கன்னு சொன்னேன்.
சர்ச்சில் நெஞ்சு வலின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இங்கே கொண்டாந்தாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக். ட்ரீட் பண்ணிட்டேன். அபாய கட்டத்தை தாண்டிட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்க நேர்ல வாங்க, விபரமா சொல்றேன். ஒரி பண்ணிக்காம வாங்க. இப்ப நார்மல் தான். வச்சிடட்டுமா? விமல் உடனே புறப்பட்டான். ஃபாதர் மரியராஜ் முதுகிற்கு தலையணை கொடுத்து சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவனுடைய 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு மௌனமாக தாரை தாரையாக கண்ணீர் வடித்தார். கைக்குட்டையால் அவர் கண்ணை துடைத்த விமல், எதுக்கு ஃபாதர் அலறீங்க? நான் டாக்டரை விபரமா கேட்டுட்டேன். இனிமே பயமில்லைன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல என்றான். விமல் என்று அவன் தலையை கோதினார் ஃபாதர். கடைசியா உன் முகத்தை பார்க்காம கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துருவேணும்னு துடிச்சு போயிட்டேன். என்ன ஃபாதர் இதெல்லாம்? எனக்கு கல்யாணம் ஆகணும், என் குழந்தைய நீங்க கொஞ்சணும், அவ்வளவு இருக்கிறப்ப கர்த்தர் அதுக்குள்ள அவசரப்பட்டு உங்களை கூப்பிட மாட்டாரு. விமல், நீ சொன்ன மாதிரி உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? சொல்லு, உனக்கு தீவிரமா பொண்ணு பார்க்க சொல்லட்டுமா? நீ கிறிஸ்தவ பொண்ணை கட்டிக்கிறதா இருந்தாலும் சரி, வேற பொண்ணை கட்டிக்கிறதா இருந்தாலும் சரி, எனக்கு எதுவும் சம்மதம்தான் என்றார் ஃபாதர். விமல் சற்று அமைதியாக இருந்துவிட்டு, ஃபாதர், ஒரு நல்ல சூழ்நிலையில ஆரம்பிச்சு சொல்லணும்னு இருந்தேன். இப்போ சொல்லிடுறேன். வந்தனான்னு ஒரு பொண்ணை நான் விரும்புகிறேன். அவளும் என்னை விரும்புகிறா. சினிமா தயாரிப்பாளர் சந்தானம்னு பேப்பர்களில் படிச்சிருப்பீங்களே ஃபாதர், அவர் பொண்ணு தான். இன்னும் அவருக்கு தெரியாது. அவர் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டினாலும் எங்கள் கல்யாணம் நடந்தே தீரும் என்றான் உணர்ச்சி பூர்வமாக. ஹலோ, வந்தனா ஹியர் என்றாள் வந்தனா. விமல் பேசுகிற வந்தனா. இப்போதான் கொஞ்சம் முன்னாடி உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் செஞ்சேன். நீங்கள் ஏதோ ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக புறப்பட்டு போனதா சொன்னாங்க. அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து தான் பேசுகிறேன் வந்தனா. யாருக்கு உடம்பு சரியில்லை? ஃபாதருக்கு ஹார்ட் அட்டாக். பிழைச்சிட்டாரு. ஆனால் 2வது அட்டாக் தாங்குற நிலமையில அவர் உடம்பு இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஃபாதருக்கு எனக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும்னு நியாயமான ஆசை. அவரோட கடைசி கால ஆசைகளை நிறைவேற்றலைன்னா என்ன அவர் இத்தனை காலம் வளர்த்ததில் அர்த்தமே இல்லை. எப்படியும் நாம் கல்யாணம் செய்துக்கத்தான் வேணும். அதை அவர் கண் மூடுறதுக்குள்ளே செய்துக்கிட்டா என்னன்னு தோணுது வந்தனா. அதனால் உங்கள் அப்பா ஊரில் இருக்காரா? கீழே தான் இருக்காரு. யார் கூடவோ பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ அங்கே வர்றேன். ஐயோ விமல், நம்ம மேட்டர் இதுவரைக்கும் அவருக்கு தெரியாது. அதான் இப்போ தெரிவிச்சிடலாம்னு சொல்கிறேன். முறையாக அறிமுகப்படுத்திக்கிட்டு பொண்ணு கேட்க போகிறேன். அவர் என்னதான் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். வரேன், இப்போ வர்றேன். வந்தனா வியப்போடு ஃபோனை வைத்தாள். அத்தியாயம் 12. சரி, அப்புறம் என்றார் சந்தானம் குனிந்து பித்தளை செம்பில் தன் வாய் எச்சிலை துப்பிவிட்டு நிமிர்ந்து. அவ்வளவுதான் சார், நான் சொல்ல வந்ததையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யோசிச்சு கூட சொல்லலாம் என்றான் விமல்குமார் எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்தபடி. அவன் பார்வை அடிக்கடி மாடி உச்சியில் ஒதுக்குப்புறமாக நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த வந்தனாவிடம் சென்று வந்தது. ஓ, நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? டேய் தனபால், வாடா இங்க என்று தன் காரியதரிசியை அருகில் அழைத்த சந்தானம், வணக்கம் சொல்லுடா. சார் பேரு விமல்குமார். சின்ன வயசுலேயே இவரோட அம்மா அப்பா இவரை சர்ச்சில் போட்டுட்டு போயிட்டாங்களாம். அனாதைன்னு சொல்வாங்களே, அந்த ஜாதி. பல அனாதைகளுக்கு தன் அம்மா அப்பா யாருன்னு தெரியுமே. சாருக்கு அந்த விஷயத்துல இன்னும் கொடுமை நடந்திருக்கு. அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது. ஹிந்துவா கிறிஸ்டியனான்னு தீர்மானமா சொல்ல முடியாது. ஆனா காதலுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லித்தானே நாமே படம் எடுத்து கதை சொல்றோம் என்றார் கிண்டலாக சந்தானம். காதலா என்றான் ஜால்ரா தனபால். பின்ன இவர் நம்ம வந்தனாவா காதலிக்கிறாருப்பா. அதான் பொண்ணு கேட்டுட்டு போகலாம்னு வந்திருக்காரு. நம்ம வந்தனாவா பொண்ணு கேட்டா? ஆமா ஆமா, பின்ன சோப்பு விற்க வந்திருக்காருன்னு நினைச்சியா? வந்தனாவோட எதிர்காலம் என்ன, அவ எந்த ரேஞ்சுக்கு வரப்போறவ, இதையெல்லாம் பாவம் அவருக்கு யோசிக்க தெரியாதே, அதான் வந்துட்டாரு. விருட்டென்று நெற்றியோர நரம்புகள் துடிக்க எழுந்து கொண்ட விமல்குமார், சார் இந்த நையாண்டி பேச்செல்லாம் வேணாம். உங்க பொண்ணை நான் விரும்புறது மட்டும் இல்ல, வந்தனாவும் என்ன மனசார விரும்புறா. வேணும்னா கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நேரடியா சொல்லுங்க. எங்க 2 பேரையும் மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சு முறையா கல்யாணம் நடத்தி வைக்க முடியுமா முடியாதா என்றான் ஆத்திரமாய். குழந்தை பாம்பை கையில பிடிச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டா தூக்கி கையில கொடுத்துட முடியுமா? அவளுக்கு என்ன தெரியும்? இப்ப தம்பி, நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கேளுங்க. உன் மரியாதையை கெடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு போறியா, இல்ல மரியாதையை கெடுத்துக்காம போறியா? அப்பா, உயர்ந்த சத்தத்தில் அழைத்த வந்தனா வேகமாக இறங்கி வந்தாள். அவர் அவமானப்படுத்துறதும் என்ன அவமானப்படுத்துறதும் ஒண்ணுதான். அவர் சொன்னது உண்மை. நாங்க 2 பேரும் மனசார விரும்புறோம். உங்க பதில் என்ன? சொல்லட்டுமா? என் பதில சொல்லட்டுமா? நீ பொன்முட்டை போட போற வாத்து. உன்னை யாருக்கும் நான் தரதா இல்லை. அப்படியே யாருக்காவது தர வேண்டிய நிலைமை வந்தா நிச்சயமா அப்பன் பேர் தெரியாத இவனுக்கு தரமாட்டேம்மா. ஏய் என்று ஆவேசமாய் பாய்ந்து சந்தானத்தின் சட்டையை பிடித்த விமல்குமாரை தனபாலும் இன்னும் 2 வேலைக்காரர்களும் சேர்ந்து பின்னால் இழுத்தார்கள். ஏன் கத்துற? உண்மையத்தானே சொன்னேன். என்ன யோக்கியதை இருக்குன்னு ஏன் வீட்டு வாசலை மிதிச்ச நீ?
10ஆம் மாசம் உன்னை தாத்தா ஆக்குற தகுதி இருக்கு. அது யாருக்கு இல்ல? சும்மா குதிக்காம இடத்த காலி பண்ணு. உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. என்னடா சவாலா விடுற? அப்படி ஒரு நிலைமை வந்தா அவளை ஏன் கையாலேயே துண்டு துண்டா வெட்டி போடுவேனே ஒழிய உனக்கு கட்டித்தர மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. விமல்குமார் வந்தனாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக சென்றவன் வாசலை தாண்டும் போது அவள் கன்னத்தில் இடியாய் இறங்கின அரை சத்தத்தை கேட்டான். அத்தியாயம் 13. கிணற்றின் கைப்பிடியில் அமர்ந்து கொண்டிருந்த விமல்குமார் வேப்பமரம் சிந்தி வைத்திருந்த கொட்டைகளை அனிச்சையாக கிணற்றின் பரப்பில் ஒவ்வொன்றாக போட்டு உள்ளே எழும் சிறு அலைகளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். விமல், அவன் தோளில் கை வைத்தார் ஃபாதர் மரியராஜ். என்ன விமல், என்ன ஒரு மாதிரியா இருக்க? அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசிட்டு வரேன்னு போன, வேகமா திரும்பி வந்து இங்கே உட்காந்துட்ட. என்ன சொன்னார் அவரு? என்னை எதுவும் கேட்காதீங்க ஃபாதர் என்று திரும்பின விமல்குமாரின் கண்கள் சிவந்திருந்தன. என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு, இல்லைன்னா வேணாம். ஆனா மனசுக்குள்ள எதையும் அடைச்சு வச்சுக்காத. சர்ச்சுக்கு போய் கர்த்தர்கிட்டையாவது கொட்டிட்டு வந்துடு விமல். ஃபாதர், எனக்கு நீங்க தான் சர்ச், நீங்க தான் கர்த்தர். உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? ஃபாதர், அவங்க அப்பன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதில் சொல்ல முடிஞ்சது. என்ன படிச்சிருக்க, எங்க வேலை பார்க்குற, இப்படி எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன். உங்க அப்பன் பெயர் என்னன்னு கேட்டான். ஃபாதர், என்னால பதில் சொல்ல முடியல என்று குமுறினான் விமல்குமார். என்னை வெளியே போடா நாயேன்னு சொல்லாத குறைய அனுப்பி வச்சுட்டான் ஃபாதர். நான் அனாதையானது ஏன் தப்பா? தன் பேரை எனக்கு சொல்லாம காணாம போனது எங்க அப்பா. அதுக்கு தண்டனை எனக்கா? சொல்லுங்க ஃபாதர். ஃபாதர் மரியராஜ் கண்களில் நீர் வழிய, விமல் என்னோட வா என்று அமைதியாக நடந்தார். விமல் தொடர்ந்தான். அவருடைய அறைக்குள் வந்து அவனை கட்டிலில் அமரச் செய்துவிட்டு அறையின் கதவை சாத்திவிட்டு வந்தார். இயேசு படத்திற்கு முன்னால் மண்டியிட்டு கண்மூடி பிரார்த்தனை செய்து கிராஸ் போட்டு கொண்டார். எழுந்து அவன் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார். விமல், இனிமேயும் உண்மைகளை மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வைக்கிறது தப்புன்னு எனக்கு படுது. தன்னோட பிறப்பு பத்தி கட்டாயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரிஞ்சாகணும். எனக்கு வந்த ஹார்ட் அட்டாக் சாவுக்காக அடிக்கப்பட்டுட்ட முதல் மணி. எனக்கு எந்த நேரமும் கர்த்தர்கிட்ட இருந்து அழைப்பு வந்துடும் விமல். கடைசி வரைக்கும் அந்த ரகசியங்களை சுமந்துக்கிட்டே போறது பாவம்னு தோணுது. ஒவ்வொரு சமயமும் நீ துடிக்கிறப்ப எல்லாம் நான் உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிடுறேன் விமல். சொல்லிடுறேன், இப்ப எல்லாம் சொல்லிடுறேன். விமல்குமார் வாய் திறந்து அவரை ஆச்சரியமாக பார்த்தான். விமல், உங்க அம்மா பேரு ஜானகி, உங்க அப்பா பேரு நாகராஜன். ஏற்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல என் வீட்டுக்கு 3வது வீட்டுல தான் அவங்க இருந்தாங்க. உங்க அம்மா கோயிலுக்கு போறதோட சர்ச்சுக்கும் வருவாங்க. என்கிட்ட எல்லா நல்லது கெட்டதுகளையும் மனசு விட்டு பேசுவாங்க. உங்க அப்பா ஊர்ல பெரிய மனுஷன் பண்ணை வீடுன்னு சொல்லுவோம். அவர்கிட்ட உங்க அப்பா எடுபிடியா வேலை பார்த்தாரு. பண்ணை வீட்டுக்காரன் சரியான பொம்பளை பொறுக்கி. ஊர் ஊரா விலை மாதுகள் வீடுகளுக்கு போயிட்டு வருவான். ஆனா அவனோட பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் யோகிய வேஷம் போடுவான். அதுக்கு ஆமோதிச்சு தலையாட்டுறதுக்கு உங்க அப்பா. ஒரு நாள் பண்ணை வீடு வெளியில மேய்ஞ்சுக்கிட்டு வந்த சமாச்சாரம் அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் பெரிய சண்டை வந்து, என்னடி ரொம்பதான் வாய் நீளுது என்றார் தன் பட்டு வேட்டியை மடக்கி கட்டி கொண்ட பண்ணை வீடு. இதான் உங்க யோகியதைன்னு தெரியாம எங்க அப்பன் உங்களுக்கு என்னை கட்டி கொடுத்தது தப்பு. அதை விட நான் உங்க கூட வாழ்ந்து பிள்ளைகளையும் பெற்றது பெரிய தப்பு. ச, நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா என்றால் ஆத்திரமாக மரகதம். பட்டு போர்த்தின அவள் உடம்பு முழுக்க விம்மியது. பண்ணை வீடு மரபீரோவை அணுகினார். திறந்தார். பிராந்தி பாட்டிலில் கால்வாசியை கடகடவென்று காலி செய்தார். பீரோவை மூடினார். சிவந்த கண்களுடன் அவளை நோக்கி வந்தார். தலைமுடியை கொத்தாக பிடித்து தூக்கினார். ஆமா, நான் பல பொண்ணுங்களோட ஜாலியா இருக்கிறவன் தான். இனிமேயும் அப்படிதான் இருப்பேன். இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? துப்பினாள் மரகதம். ஆத்திரம் அனைத்தையும் உமிழ்நீரில் திரட்டி, இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். இதே வார்த்தையை நான் திருப்பி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடி சொன்ன? பண்ணை வீடு காது மடல் வரை உஷ்ணமாகி அவள் குரல் வலையை பிடித்து, இனிமே எதிர்த்து பேசுற பழக்கத்தை விட்டுடு. ஒரு வார்த்தை பேசுன கொன்னுடுவேன் என்று உந்தி தள்ளினார். விடுவிடுவென்று வெளியே நடந்தார். அரை மணி நேரம் கழித்து பண்ணை வீடு தனது படுக்கையறைக்குள் நுழைந்த போது மரகதம் தள்ளிவிடப்பட்ட போது போய் முட்டிக்கொண்டு விழுந்த அதே இடத்தில் கிடந்தாள். அழுதது போதும், எந்திரிச்சு ஒழுங்கா படுத்து தூங்கு. மரகதத்திடம் இருந்து பதில் இல்லாததால், உன்னை தாண்டி சொல்றேன் என்று அருகில் நெருங்கி பார்க்க பின் மண்டையிலிருந்து வழிந்திருந்த ரத்தம் உறைந்து போயிருக்க திறந்த விழிகளுடன் இறந்து போயிருந்தாள் மரகதம். அதிர்ந்து போய் நின்றார் பண்ணை வீடு. கை கட்டி நின்று கொண்டிருந்தான் நாகராஜன். ஐயா, வர சொன்னீங்களாமே என்றான். நீ எத்தனை வருஷமா என்கிட்ட இருக்க என்றார் பண்ணை வீடு அமைதியாக தனது மோதிரத்தை உள்ளன் சால்வையால் துடைத்தபடி. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இங்கே தான் இருக்கேன் ஐயா. உனக்கு என் மேலே விசுவாசம் உண்டுன்னு எனக்கு தெரியும், அப்படித்தானே? என்னையும் அப்படி கேட்டுட்டீங்க? எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட வேலை பார்த்தவர்.
நான் பிறந்ததே உங்கள் தோட்டத்தில் தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீங்கள் தான். இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே, உங்களுக்காக உசுரையும் கொடுப்பேன்யா. அதெல்லாம் வேணாம், என்னோட வா. பண்ணை வீடு நாகராஜனை தன் படுக்கை அறைக்கு அழைத்து வந்து மரகதத்தின் பிணத்தை காட்ட அவன் விழிகள் விரிய நின்றான். நடந்ததை விவரித்தார். எதேச்சியா நடந்ததுன்னு சொன்னா போலீஸ் நம்பாது நாகராஜா. பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போறேன், விடிஞ்சுதான் வருவேன். அதுக்குள்ள நீ வண்டி கட்டிட்டு வந்து இதை தூக்கி போட்டுக்கிட்டு ஊருக்கு வெளியில இருக்கிற நம்ம ஆரஞ்சு தோட்டத்தில் புதைச்சிட்டு சேலத்தில் உன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் தங்கிடு. 4-5 நாள் கழிச்சு நான் தகவல் சொன்னதுக்கப்புறம் வந்தா போதும். மரகதம் கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு இங்கே நான் எல்லாரையும் நம்ப வச்சிடுறேன். போன இடத்துல செத்து போயிட்டான்னு அப்புறம் ஒரு செட்டப் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? ஐயா, எனக்கு பயமா இருக்குதுயா. எதுக்கும் பயப்படாத, எந்த சிக்கலும் இல்லை. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. உன்னை வெளியில கொண்டு வந்துடுவேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இருக்குயா, வீட்டில் பொண்டாட்டியும் குழந்தையும் மட்டும் தனியா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 4-5 நாளில் நீ திரும்பி வந்துடலாம். நாகராஜன் அரை மனதுடன் சம்மதித்தான். மறுநாள் காலையில், வாங்க இன்ஸ்பெக்டர் என்றார் பண்ணை வீடு பதட்டமாக. என்ன விஷயம்? பதறாம சொல்லுங்க. ராத்திரி நான் பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு போயிருந்தேன். இப்போதான் திரும்பி வந்தேன். என் பொண்டாட்டிய காணல. பெட்ரூம்ல கொஞ்சம் ரத்தக்கரை இருக்கு. ராத்திரி என் வேலைக்காரன் நாகராஜன் இங்கே வந்ததா சொல்றாங்க. அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா ராத்திரி வீட்டை விட்டு வெளியில போனவன் இன்னும் வீடு திரும்பலன்னு அவன் பொண்டாட்டி சொல்லுது. அவன் வண்டி கட்டிக்கிட்டு போனதை பார்த்ததா சொல்றாங்க. எனக்கு புரியவே இல்லை இன்ஸ்பெக்டர் ஐயா, எதுவுமே புரியல என்றார் கண்களில் வரவழைக்கப்பட்ட கண்ணீருடன். இன்ஸ்பெக்டர் படுக்கை அறையை பார்த்தார். 4 பேரை விசாரித்தார். டவுனில் இருந்து நாயை வரவழைத்தார். அது ஆரஞ்சு தோட்டத்திற்கு ஓடியது, பிராண்டியது. தோண்டினால் கிடைத்தது பிணம். அடி பாவி, செத்து போயிட்டியா நீ? கதறின பண்ணை வீடு நிதானத்திற்கு வந்து சொன்னார். இன்ஸ்பெக்டர் ஐயா, நாகராஜனும் என் பொண்டாட்டியும் ஒரு மாதிரியா சிரிச்சு பேசிக்கிறத பார்த்ததா வேற வேலைக்காரனுங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நான் நம்பல. கடைசியில் அவன் இப்படி தலையில கல்ல போட்டுட்டானே. அந்த நாய் எங்க இருந்தாலும் பிடிங்கய்யா. சேலத்துல சொந்தக்காரங்க வீடு இருக்குதுன்னு சொல்லுவான். அங்க பாருங்க. அன்றைய பொழுதுக்குள்ளேயே நாகராஜன் கைது செய்யப்பட்டான். வாமா ஜானகி, கொஞ்சம் களைப்பா தெரியுதே என்றார் பண்ணை வீடு. கண்கள் கலங்க இடுப்பில் 2 வயது குழந்தையுடன் நின்றாள் ஜானகி. ஐயா, உங்களை எதிர்த்துக்கிறதுக்கு எனக்கு திராணி இல்லைங்கய்யா. ஜெயில்ல என் புருஷனை பார்த்தேன்யா, எல்லாம் சொன்னாரு. இப்படி அபாண்டமா அவர் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்களே, இது நியாயமாய்யா? அட, நீ என்னம்மா விவரம் தெரியாத பொண்ணா இருக்கியே. அவன் உன்கிட்ட மட்டுமா சொல்றான்? போலீஸ்ல, வக்கீல்கிட்ட, எல்லார்கிட்டையும் அப்படித்தான் சொல்றான். என் பொண்டாட்டியை நான் தான் கொலை செஞ்சேனா, இவனை கொண்டு போய் புதைக்க சொல்லி தலைமறைவா இருக்க சொல்லி நான் தான் சொன்னேனா? எப்படி இருக்கு கதை? எப்படி பிளேட்டை சாமர்த்தியமா மாத்திரான் பாரு என்றார் பண்ணை வீடு. என்னடா கண்ணா என்று குழந்தையின் கண்ணம் தட்டி. ஐயா, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும்யா. தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை கொடுங்க. ஜானகி விசும்பினாள். ஜானகி, இதோ பாரு, எப்படியும் உன் புருஷனுக்கு தூக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். அது அவன் விதி. அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை. ஆனா உனக்கு இன்னும் வயசு இருக்கு, இளமை இருக்கு. உன் எதிர்காலத்தை பத்தி கவலையே படாத, நான் இருக்கேன் என்று அவர் பார்த்த பார்வையில் குறுகினாள். சீ என்றாள். நீதி நியாயம்னு ஒன்று இருந்தா அவர் மேல தப்பு இல்லைன்னு நிரூபணமாகிடும். நிஜமா தப்பு செஞ்சது யாருன்னு தெரியும். விருட்டென்று கோபமாக வெளியேறினாள் ஜானகி. வழக்கு நடைபெற்றது. ஜானகிக்கு சொந்தமான வீடு, சிறுநிலம், நகைகள் அத்தனையும் வழக்குக்காக கரைந்தன. கண்ணாடியை கைக்குட்டையால் துடைத்து மாட்டிக்கொண்ட நீதிபதி தீர்ப்பினை வாசித்தார். ஆகவே சாட்சிகள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் நாகராஜன் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகிறது. குற்றம் செய்துள்ள நாகராஜனுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை விதிக்கிறேன். குற்றவாளி கூண்டிலிருந்து மேற்கு நடத்தி செல்லப்பட்ட நாகராஜன் கடைசியாக திரும்பி தன் மனைவியையும் அவன் இடுப்பில் விரல் சப்பிக்கொண்டு சிரித்த தன் குழந்தையையும் பார்த்தான். ஜானகி அழுகையே இல்லாமல் உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். அதிகாலையில் குழந்தையின் விடாத அழுகை சத்தத்தில் விழித்து கொண்டார் ஃபாதர் மரியராஜ். சற்று நேரம் கழித்துத்தான் குழந்தை தன் வீட்டு வாசலில்தான் அழுகிறது என்பது புரிந்தது. அவசரமாக கதவை திறந்து பார்த்தார். ஜானகியின் குழந்தை அழுது கொண்டு படுத்திருந்தது. தூக்கி கொண்டார். குழந்தையின் சட்டையில் கடிதம் இருந்தது. படித்து பார்த்தார். மதிப்பிற்குரிய ஃபாதர் அவர்களுக்கு ஜானகியின் இறுதி வணக்கம். இன்றைக்கு அதிகாலையில் என் கணவரை தூக்கில் போடுகிறார்கள். செய்யாத தப்புக்கு அவர் அடையும் இந்த கொடுமையான தண்டனையை எவ்வளவு போராடி பார்த்தும் என்னால் தடுக்க முடியவில்லை. அவருக்கு முன்பாக நான் பூவோடு பொட்டோடு சுமங்கலியாக போய் சேர தீர்மானித்தேன். விமல்குமாரை நீங்கள் பொறுப்பாக வளர்த்து
பெரிய மனிதனாக்குவீர்கள் என்கிற நம்பிக்கையுடன் தான் நான் போகிறேன். ஜானகி. ஃபாதர் பதைப்புடன் புறப்பட எதிரே ஓடி வந்தான் ஒருவன். ஐயா, ஜானகி அவங்க வீட்டு கிணத்துல பொணமா மிதக்கிறாங்க. அழுகையை நிறுத்திவிட்டு சிரித்த குழந்தையை கண் கலங்க பார்த்தார் ஃபாதர் மரியராஜ். இதான் விமல், உங்க அப்பா அம்மாவோட கதை. நடந்த உண்மைகள் ஓ மனநிலையை பாதிக்குங்கிற காரணத்தால தான் சின்ன வயசுலேயே நீ அனாதை குழந்தையா வந்து சேர்ந்தேன்னு சொல்லிட்டேன் என்று சொல்லி முடித்த ஃபாதர் மரியராஜ் திரும்பி பார்த்து பதறிப்போனார். கண்கள் சிவக்க கண்ணீர் பொலபொலவென்று உதிர நின்று கொண்டிருந்த விமல்குமாரின் கீழுதட்டில் இருந்து அவன் பல்லின் ஆத்திர துடிப்பால் ஒருவரி ரத்தம் வழிந்திருந்தது. விமல், என்னப்பா இது? கைக்குட்டையால் அவன் இரத்தத்தை துடைக்க வந்த அவர் கரத்தை தட்டிவிட்டு 2 தோள்களிலும் கைகளை வைத்து அவரை ஊடுருவி பார்த்தான். என்ன அப்படி பார்க்காத விமல், ஓ நன்மைக்காகத்தான் இதையெல்லாம் இத்தனை நாளும் மறைச்சிட்டே. ஃபாதர், ஏற்காடு பக்கத்துல அது எந்த ஊர்? அது எதுக்குப்பா இப்போ? அந்த பண்ணை வீடு இன்னும் உயிரோட தான் இருக்கானா? பாத்தியா, இந்த மாதிரி நீ ஆத்திரப்படுவ, பழி வாங்கணும்னு துடிப்பேன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். அவன் அங்கதானே இருக்கான். அது எந்த ஊரு சொல்லுங்க. விமல், அதுக்கப்புறம் 2 மாசத்துல நான் மெட்ராஸ் வந்துட்டேன். அவன் இப்ப இருக்கானோ இல்லையோ, பாவம் செஞ்சவங்கள கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீ அமைதியா இருப்பா. வேணாம், நீங்க சொல்ல வேணாம். ஏற்காடு போறேன், நாளைக்கே போறேன். நீங்க சொன்ன தகவல்களை வச்சு என்னால விசாரிக்க முடியும். சேலம் கோர்ட்ல விலாசங்கள் இருக்கும், நான் விசாரிச்சுக்கிறேன். நான் விசாரிச்சு. விமல் என்று உச்சக்குரலில் கத்தின ஃபாதர் ஆ என்று தன் நெஞ்சை வலது கையால் பிடித்து கொண்டு துடித்தார். துடிப்பின் நடுவில், விமல், நீ எனக்கு ஒரு சத்தியம். இப்ப சத்தியம் பண்றது முக்கியம் இல்ல, உங்க உயிர் தான் முக்கியம். படுங்க, டாக்டரை கூட்டிட்டு இதோ வந்துடுறேன். அவரை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு வெளியில் ஓடினான் விமல்குமார். டாக்டரும் அவனுமாக திரும்பி வந்தபோது ஃபாதர் மரியராஜ் கையில் விரித்து பிடித்த பைபிளுடன் கர்த்தரிடம் சென்று சேர்ந்திருந்தார். அத்தியாயம் 14. டிரைவின் ஹோட்டல் திறந்த வெளியில் தனது காரை நிறுத்தினாள் வந்தனா. அருகில் கை கட்டி அமர்ந்திருந்தான் விமல்குமார். அவன் முகத்தில் தாடி முள்ளு முள்ளா இருந்தது. பிளேட் பொருத்தி தண்ணீர் வைத்த சர்வரிடம் ஸ்வீட் ஆர்டர் செய்துவிட்டு அவன் பக்கமாக திரும்பினாள் வந்தனா. விமல், உங்களுக்கு ஒரே துணையா ஆதரவா இருந்த ஃபாதர் இறந்தது நிச்சயமா ரொம்ப வேதனையான விஷயம்தான். ஆனா அதுக்காக பக்கத்துல காதலிய வச்சுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? விமல் அவளை வெற்று பார்வை பார்த்தான். மௌனமாக வெளியில் வேடிக்கை பார்த்தான். அவன் தாடையை தொட்டு தன் பக்கம் திருப்பினாள். என்ன பாருங்க, வெளியில சிரிக்கிறேனே ஒழிய எனக்குள்ள எவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? சொந்த அப்பாவே மகளை மிரட்டுற கொடுமை எங்கேயாச்சும் உண்டா? நான் சினிமாவில் நடிக்க சம்மதிக்கலன்னா என்னை கொன்னுடுவாராம். வீட்டில் எனக்கு ஆதரவா பேச யாருமே இல்லை விமல். என் அம்மா இருந்திருந்தா எனக்காக பேசுவாங்க இல்ல? வந்தனாவுக்கு குரல் அடைத்து கொண்டு கண்கள் கலங்கின. விமல், திடீர்னு எனக்கு அம்மா ஏக்கம் வந்துடும். குழந்தை மாதிரி அழுவேன். நான் கை குழந்தையா இருந்தப்பவே எங்க அம்மா செத்துட்டாங்க. நல்ல சாவு இல்ல விமல், கொலை செஞ்சிட்டாங்க. கொலையா? ஆமா. அப்போ நாங்க ஏற்காடு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்தோமா. எங்க அப்பா ஊர்ல பெரிய புள்ளி, அவரை பண்ண வீடுன்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருந்த விமல்குமார் சிலிர்த்து போய், என்ன சொன்ன? உங்க அப்பா தான் பண்ண வீடா என்று அவளை உலுக்கி கேட்டான். ஆமா. இதுக்கு நீங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க விமல்? சாரி, ஏதோ டென்ஷன் எனக்கு. சொல்லு, நீ சொல்லு. எங்க அம்மாவை எங்க வீட்டுல வேலை பார்த்த ஒரு வேலைக்காரன் கொலை செஞ்சுட்டானா. அப்புறம் போலீஸ் அவனை பிடிச்சு கேஸ் போட்டு அவனை தூக்கில போட்டுட்டாங்களாம். ஆனா என் அம்மா போனது தானே. விமல்குமார் வியர்த்து போனான். உள்ளே பொங்கி எழுந்த கோபமும் ஆத்திரமும் வடிகால் தேடி அலைப்பாய்ந்தது. யாரை தேடி பிடித்து பழிக்கு பழி வாங்க வேண்டுமென்று நான் துடித்து கொண்டிருக்கிறேனோ அவன் பெண்ணுடன் தானா நான் இத்தனை நாளும் நெருக்கமாக பழகினேன். யாரோ எங்க அப்பாவுக்கு சினிமா படம் எடுக்கிற ஆசையை ஏற்படுத்தினாங்களாம். கிராமத்துல இருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ் வந்துட்டாராம். அவள் பேசுவது அவன் மனதில் பதியவில்லை. உன் அப்பாதானா அந்த பண்ணை வீடு? அந்த சாத்தானின் பெண்தானா நீ? என் குடும்பத்தையே காலி செய்தவன் மகளான நீ என்னுடன் குடும்பம் நடத்துவதா? விமல்குமார் பெருமூச்சுகளாக விட்டு அவளை உற்று பார்க்க துவங்கினான் அமைதியாக. என்ன விமல், அப்படி பாக்குறீங்க? ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? காதலியே, என் அருமை காதலியே, உன் அப்பாவை நான் சரியான முறையில் தண்டிக்கப் போகிறேன். அதற்கு உன்னையே கருவியாக உபயோகப்படுத்தப் போகிறேன். சாரி, என்னை மன்னித்து விடு, மறந்தும் விடு. இனி நீ என் இனியவள் இல்லை. இந்த நிமிஷத்தில் இருந்து இல்லை. நான் பழிவாங்க நீ வலுக்கட்டாயமாக உதவப் போகிறாய். பொறுமையாக திட்டமிடப் போகிறேன். நிதானமாக, வெகு நிதானமாக. விமல், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒண்ணுமே பேசாம இப்படி முறைச்சு பாக்குறீங்க? பேசுங்க, ஏதாச்சும் பேசுங்க. அவனை போட்டு உலுக்கினாள் வந்தனா.
உலுக்கியவளின் கையை தட்டிவிட்டு சட்டென்று அவள் குரல் வளையை ஒற்றை கையால் பிடித்தான் விமல்குமார். வந்தனா, நான் உன்னை கொலை செய்ய போறேன். மூச்சு திணறி, ப்ளீஸ் விடுங்க, என்ன விளையாட்டு இது என்று சிரமப்பட்டு நெளிந்தாள் வந்தனா. முட்டாள், இப்படித்தானா? இப்படி உணர்ச்சி வசப்பட்டா? திட்டமிட வேண்டாமா? எவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன. விமல்குமார் சுதாரித்து கொண்டு சட்டென்று கையை எடுத்து, பயந்துட்டியா? சும்மா தமாஷ். உங்க அம்மா கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொன்னியே, அப்போ எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சேன். சாரிம்மா, வலிக்குதா? அவள் கழுத்தில் தடவி விட்டான். என்ன விமல் இது? எதுல விளையாடுறது? நான் பயந்தே போயிட்டேன் என்றாள் வந்தனா சிரிக்க முயற்சித்து. அத்தியாயம் 15. விமல்குமாரின் சீனியருடைய அலுவலகத்தில் வரவேற்பு பகுதியில் வந்தனா காத்திருந்தாள். அங்கே இருந்த ஆங்கில பத்திரிகையை எடுத்து புரட்டினாள். சுவரில் மாட்டியிருந்த பெயிண்டிங்ஸ் பார்த்தாள். சில நிமிடங்களில் விமல்குமார் வந்தான். அவள் அருகில் அமர்ந்தான். ஷேவ் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்பதான் நீங்க பழைய விமல்குமாரா இருக்கீங்க என்றாள் வந்தனா. இல்ல வந்தனா, நான் பழைய விமல்குமார் இல்ல, புது விமல்குமார். என்ன சொல்றீங்க? இதுவரைக்கும் பேச்சுலர், நாளைக்கு மேரிடாக போறேனே. விளையாடாம சொல்லுங்க விமல். வந்தனா, நீ என்ன விரும்புறதானே? அசட்டுத்தனமான கேள்வி. என்ன எதிர்ப்பு வந்தாலும் எத்தனை தடை வந்தாலும் என்ன நீ கல்யாணம் செய்துக்க தயார்தானே? இன்னொரு அசட்டுத்தனமான கேள்வி. விமல், இன்னைக்கு ராத்திரியே நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போய் வெளியூர்ல கல்யாணம் செய்துக்கலாம்னு சொல்லுங்க, நான் தயார். அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு 10 மணிக்கு உங்க வீட்டில் யாருக்கும் தெரியாம உன்னால வர முடியுமா? எங்க டாடி என் கருத்துக்கு தான் சுதந்திரம் தரலையே ஒழிய காலுக்கு தந்திருக்கார் விமல். கண்டிப்பா வர முடியும் விமல். ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் வந்தனா, புறப்பட்டுடலாம். நாளைக்கு சேலத்துல ஒரு கோயில்ல உனக்கு நான் தாலி கட்டுறேன். 1 வாரம் கழிச்சு ஊர் திரும்பலாம். திட்டம் நல்லா இருக்கு. ஆனா விமல், நீங்களே சொன்னீங்க இன்னும் எனக்கு 18 வயசு பூர்த்தி ஆகல. அதனால சட்டப்படி நம்ம கல்யாணம் செல்லுமா? அப்பா தொந்தரவு கொடுக்க மாட்டாரா? என்ன சட்ட சிக்கல் வந்தாலும் சந்திக்கலாம். பிரச்சனை வரட்டும், பேப்பர்ல எல்லாம் வரட்டும், ஒன்றும் ஆயிடாது, நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பாவோட சம்மதத்தோட முறையா கல்யாணம் செய்துக்கிறதுனா அது அடுத்த ஜென்மத்துல தான் நடக்கலாம் வந்தனா. என்ன சொல்ற? ஒரே ஒரு வினாடி தான் யோசித்தாள் வந்தனா. விமல், எனக்கு நீங்க வேணும். எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும். அடிமை மாதிரி தான் என்ன நினைக்கிறாரு. வர்றேன் கண்டிப்பா. ராத்திரி 10 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருப்பேன் விமல். நீங்க என்ன சொன்னாலும் அதுபடி நடந்துக்குவேன். வந்தனா எழுந்து கொண்டாள். ரைட், உனக்காக அங்கே நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்றான் விமல்குமார். வந்தனா புறப்பட்டு சென்றாள். மை டியர் பண்ணை வீடு, உன்னை குழியில் தள்ள நான் விரித்த முதல் வலை இது, சிரித்து கொண்டான் விமல்குமார். சென்ட்ரல் ஸ்டேஷன். இரவு மணி 10. வெளிச்ச வெள்ளத்தில் மக்கள். டைம் சார்ட் பார்த்தவர்கள், ரிசர்வேஷன் சார்ட் பார்த்தவர்கள் பாலிமர் நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தார்கள். டிராலிகளில் லக்கேஜ் உருட்டினார்கள். பத்திரிகை, வாழைப்பழம் வாங்கி நடந்தார்கள். டிடிஆர் பின்னால் அலைந்தார்கள். இன்னர் சர்க்கியூட் டெலிவிஷன்கள் முன்னால் நின்று விளம்பரங்கள் பார்த்தார்கள். கையில் சூட்கேஸுடன் வாசலை பார்த்தபடி நின்ற விமல்குமார் அருகில் புடவை கட்டி தலைப்பை தலையில் முக்காடு போல போட்டுக்கொண்டு இருந்த வந்தனா வந்து, நான் வந்தாச்சு என்றால் கிசுகிசுப்பாக. எப்போ வந்த? இது என்ன புடவை கட்டி முக்காடு போட்டு? அதான் நீ உள்ள வந்ததையே கவனிக்கலனா? என்ன தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா, எங்க அப்பாவுக்கு தகவல் தந்துட்டா நம்ம மொத்த பிளானும் கெட்டுடும். அதனால தான். அப்பா வீட்டில் தானே இருக்காரு? ஆமாம், அவர் ரூமில் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் நைஸாக புறப்பட்டு டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். வா, நாம் ரயிலில் நம்ம சீட்டில் உட்காந்துக்கலாம். நடந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸில் தங்கள் கம்பார்ட்மெண்ட் தேடி ஏறி அமர்ந்து கொண்டார்கள். இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு புறப்படுது? 10:45. வாட்சை பார்த்து கொண்ட வந்தனா, இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கா? உடனே புறப்படக்கூடாதான்னு இருக்கு என்றாள். ஆமாம். சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் போய் ரயில்வே கேன்டீனில் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். பசிக்குது, டைம் இருக்கு. நான் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஒன்றும் பயமில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க விமல் என்றாள் வந்தனா. விமல்குமார் இறங்கி வேகமாக நடந்தான். வெளியே பொது தொலைபேசிக்கு வந்தான். வந்தனாவின் வீட்டு எண்ணை முயற்சித்தான். ஹலோ, யாரு என்று வந்தனாவின் அப்பாவின் குரல் கேட்டது. ப்ரொடியூசர் சந்தானம் சார் தானே பேசுறீங்க? நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறேன் சார். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து பேசுகிறேன். உங்கள் பொண்ணு வந்தனாவும் ஒரு இளம் வயசு பையனும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல ஏறி உட்காந்துருக்காங்க. அவங்க நடவடிக்கைகள் எனக்கு சந்தேகமாக இருந்ததால உங்களுக்கு ஃபோன் பண்ண தோணுச்சு. உங்கள் பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுதானே ஊருக்கு போகுது. பிட்ச், அவ்வளவு திமிர் வந்துருச்சா அந்த ஓடுகாலிக்கு? வர்றேன், உடனே வர்றேன். எதிர்முனை உடனே வைக்கப்பட்டதும் விமல்குமார் பவ்யமாய் ரிசீவரை வைத்துவிட்டு தன் ரயிலுக்கு வந்து அமர்ந்து கொண்டான். சாப்பிட்டாச்சு வந்தனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய திருப்பம் ஏற்பட போகுதில்ல என்றான். திருப்பமா? இந்த ரயில் புறப்பட்டா அது நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பெரிய திருப்பம் இல்லையா வந்தனா? ஆமா ஆமா என்றாள் வந்தனா சிரித்து.
அரை மணி நேரம் கழித்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் திடுதிடுவென்று 2 கான்ஸ்டபிள்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டருடன் சந்தானம் ஏறினார். இதோ இதோ இருக்காங்க என்ற ஆவேசமாக வந்த சந்தானம் வேகமாக வந்தனாவின் கையை பிடித்து இழுத்து பலார் பலார் என்று 2 கன்னங்களிலும் மாறி மாறி அறைந்தார். ஏண்டி, என் மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்து பிறந்திருக்கியா? வா, வீட்டுக்கு போகலாம். மாட்டேன் என்றாள் வந்தனா கத்தலாய். சார், அவளை அடிக்க உங்களுக்கு உரிமை இல்லை என்றான் விமல். நீ யாரா? உனக்கு என்னடா உரிமை இருக்கு? அனைவரும் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் வந்து பிளாட்பாரத்தில் ஆள் மாற்றி கூச்சல் போட வட்டமாக திரண்டு நின்று மக்கள் வேடிக்கை பார்க்க துவங்கினார்கள். சப் இன்ஸ்பெக்டர் ஆவேசமாக பேசின விமல்குமாரின் கையை அழுத்தமாக பிடித்து, அந்த பொண்ணு மைனர், ஒரு மைனர் பொண்ணை கடத்திட்டு போக முயற்சி செஞ்சதா உங்க மேல புகார் கொடுத்திருக்காரு, உங்களை நான் கைது செய்யறேன் என்றார். நோ, இது அக்கிரமம், கொடுமை. ஒரு பொண்ணுக்கு காதலிக்க, கல்யாணம் பண்ணிக்க உரிமை இருக்கு சார். சப் இன்ஸ்பெக்டர் சந்தானம் பக்கம் திரும்பி, நீங்க உங்க பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம், இவரை நாங்க பாத்துக்கிறோம் என்றார். நான் போக மாட்டேன் என்ற வந்தனா கன்னத்தில் மீண்டும் மறைந்த சந்தானம், வரலன்னா யார் விட்டது? ஓடி போகவா பாக்குற? கொன்னுடுவேன், வா வீட்டுக்கு வா, தோலை உரிக்கிறேன் என்று கத்திக்கொண்டே அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு நடந்தார். அத்தியாயம் 16. காண்டேசா கார் நிதானமாக ஓடிக்கொண்டிருக்க பின்புறம் சௌகரியமாக சாய்ந்து அமர்ந்திருந்த லாயர் பகவதி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு திரும்பி தன் அருகில் கை கட்டி அமைதியாக அமர்ந்திருந்த விமல்குமாரை பார்த்தார். அவன் தோளில் தட்டினார். ரிலாக்ஸ், அதான் உன்னை ஜாமீன்ல எடுத்துட்டேனே, இது ஒன்னும் பெரிய கேஸ் இல்ல, ஒண்ணுமில்லாம செய்துடலாம். நீ காதலிச்சது தப்பில்ல, ஓடி போய் ரகசியமா கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சதும் தப்பில்ல. ஆனா அவசரப்பட்டுட்ட. அந்த பொண்ணு மைனரா மேஜரான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுவே அவன் மேஜரா இருந்திருந்தா உன்னை எதுவும் செஞ்சிருக்க முடியாது. வீட்டுக்கு வந்தாகணும்னு அந்த பொண்ணையும் அவங்க அப்பா வற்புறுத்தி இருக்க முடியாது. இது ஏன் உனக்கு புரியாம போச்சு? இல்லை சார், எனக்கு எல்லாம் தெரியும். இது வேண்டுமென்றே என்னால் நடத்தப்பட்ட நாடகம் என்று அவரிடம் எப்படி சொல்வது என்று புரியாமல் மௌனமாக இருந்தான் விமல்குமார். நீ எது செஞ்சாலும் அது என்னையும் பாதிக்குது பாரு, பத்திரிகையில என் பேரையும் போட்டிருக்கான். பத்திரிகையில வந்துடுச்சா சார் என்றான் ஆர்வமாக விமல்குமார். பின்ன படிச்சு பாரு. பின்புறம் இருந்த தினத்தந்தி பேப்பரை எடுத்து கொடுத்தார் பகவதி. புரட்டி பார்த்தான் விமல்குமார். சினிமா தயாரிப்பாளர் ரகலை, பிரபல சினிமா தயாரிப்பாளர் சந்தானம், இவர் மகள் வந்தனாவும் பிரபல வக்கீல் பகவதியிடம் ஜூனியராக பணிபுரியும் விமல்குமாரும் காதலித்தார்கள். இது சந்தானத்திற்கு பிடிக்கவில்லை. அவருக்கு தன் மகளை நடிகையாக்க வேண்டும் என்பது திட்டம். இதற்கு வந்தனா உடன்படவில்லை. இந்த சூழ்நிலையில் நேற்று வந்தனாவும் விமல்குமாரும் ஓடிப்போய் வேறு ஊருக்கு சென்று திருமணம் செய்ய தீர்மானித்தனர். தகவல் அறிந்து சந்தானம் போலீசுடன் ரயில்வே ஸ்டேஷன் வந்தார். அங்கே பெரிய ரகளை செய்து கூச்சல் போட்டு தன் மகளை அடித்து இழுத்துச் சென்றார். என் மானத்தையா வாங்குற, கொன்னுடுவே என்று கடுமையாக திட்டினார். வந்தனா மைனர் பெண் என்கிற அடிப்படையில் அவளை கடத்த முற்பட்டதாக இளைஞர் விமல்குமார் கைது செய்யப்பட்டார். படித்துவிட்டு வாய்விட்டு சிரித்த விமல்குமார், இதுக்காக தான் சார், இப்படி பேப்பர்ல வரணுங்கிறதுக்காகத்தான் சார் நான் அப்படி செட்டப் செஞ்சேன் என்றான். என்னப்பா சொல்ற என்று பகவதி கேட்டதும் சுதாரித்து கொண்டு, வந்து எங்க காதல் விஷயம் ரகசியமா இருந்தது, இப்ப அம்பலத்துக்கு வந்துருச்சு. இனிமே அவளை வேற யாருக்காவது கட்டி வைக்க நினைச்சாலும் கட்டிக்க முன்வரவன் தயங்குவானே, அதுக்காக தான் சார் நான் இப்படியே இறங்கிக்கிறேன். விமல்குமார் சாலையோரம் இறங்கி கொண்டு பொது தொலைபேசி சென்றான். ஹலோ வந்தனாவா என்றான். விமல் என்றால் அழுகையினூடே. எனக்கு பயமா இருக்கு விமல், எங்க அப்பா சொந்த மகள்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடக்கல, ஒரு எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. என்ன ரூம்ல வச்சு பூட்டிட்டாரு. நாளைக்கு ராத்திரி என்ன அவரோட ஏற்காட்டுல இருக்கிற எங்க எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. எதுக்கு? அவருக்கு எஸ்டேட்ல வேலை இருக்கு. என்னை இங்கேயே தனியா விட்டா நான் உங்க கூட ஓடி வந்துடுவேன்னு தான். யார் யார் போறீங்க வந்தனா? நானும் அப்பாவும் தான். நாளைக்கு ராத்திரி ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டாரு. ஏதாவது செய்யுங்க விமல், எனக்கு இந்த நரகத்திலிருந்து விடுதலை கொடுங்க. விமல்குமார் சில வினாடிகள் யோசித்து விட்டு சொன்னான். வந்தனா, நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நடக்கிறது எல்லாமே என் நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு தோதாவே நடக்குது பாரு. வந்தனா, நீ என்னை எந்தவித சட்ட பிரச்சனையோ உங்க அப்பாவோட தடையோ இல்லாம கல்யாணம் செய்துக்கணும் இல்லையா? அதுக்கு நான் சொல்ற மாதிரி எல்லாம் செய்வியா? கண்டிப்பா செய்யறேன் விமல். என்ன செய்யணும்? உன் வீட்டில இருந்து யாராவது உனக்கு விசுவாசமான ஆள் மூலமா எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட உன்னால முடியுமா? தோட்டக்காரனோட பையன் இருக்கான், நான் எது சொன்னாலும் கேட்பான். அவன் மூலமா கொடுத்தனுப்ப முடியும். என்ன லெட்டர்? எதுக்கு? விளக்கம் கேட்காத, நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுத்தனுப்பு. அப்புறம் உங்க அப்பாவோட ஏற்காடு போ. அங்கே போயும் சண்டை போட்டுக்கிட்டு இரு. நான் ஒரு நாள் கழிச்சு ஏற்காடு வர்றேன். உன் எஸ்டேட் பங்களாவுக்கு ஃபோன் பண்றேன். அப்போ ஒரு முழுமையான திட்டத்தோட வருவேன். ஓகே? ஓகே விமல், பேப்பர் பேனா ரெடியா இருக்கு. சொல்லுங்க, என்ன எழுதணும்?
விமல்குமார் சொல்லத் தொடங்கினான். பேசி முடித்துவிட்டு விமல்குமார் ஏற்காடு செல்வதற்கு 2 தினங்கள் தள்ளி மலையப்பன் என்கிற பெயரில் வாடகை கார் ஒன்று புக் செய்து கொண்டான். கோடம்பாக்கம் வந்து நாடகத்திற்காக என்று சொல்லி தலைக்கு வித்தியாசமான ஒரு விக், ஒட்டுதாடி, மீசை இவற்றை வாங்கி கொண்டான். தன் வீட்டிற்கு திரும்பின போது வந்தனா கொடுத்தனுப்பிய கடிதத்தை வேலைக்காரன் வாங்கி வைத்திருந்து கொடுத்தான். அதை தன் அறைக்குள் வந்து படித்து பார்த்தான். என் இனிய விமல்குமார், ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்த என் அப்பா காட்டுத்தனமாக என்னை போட்டு அடித்து தன் ஆத்திரத்தை தீர்த்து கொண்டார். அவர் எத்தனை அதட்டியும் மிரட்டியும் நான் உங்களைத்தான் மணப்பேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டேன். நாளைக்கு அவர் ஏற்காடு செல்கிறார். என்னையும் உடன் அழைத்து செல்கிறார். எதற்கென்று புரியவில்லை. 2-3 தினங்களாக அவரின் போக்கே எனக்கு பிடிபடவில்லை. ஒரு எதிரியை பார்ப்பது போல என்னை பார்க்கிறார். என் பொன்னை விட எனக்கு மானம் தாண்டி முக்கியம் என்று உருமுகிறார். எனக்கு பயமாக இருக்கிறது விமல். நமது திருமணம் நல்லபடியாக நடக்குமா? நான் ஏற்காடு சென்று திரும்புவதற்குள் ஒரு நல்ல யோசனை செய்து வையுங்கள். அது எந்த யோசனையாய் இருந்தாலும் நான் உடன்பட தயாராய் இருக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வந்தனா. விமல்குமார் சிரித்து கொண்டான். தன் மணிப்பரிசை பிரித்து முகப்பகுதியில் கேள்விக்குறியுடன் இருக்கும் தன் ஓவிய அம்மாவை பார்த்தான். உன் முகத்தை எனக்கு காட்ட இயலாமல் செய்தவனின் முகத்தில் விரைவில் கருப்பு துணி போட்டு என் அப்பாவை தண்டித்த அதே மாதிரி இந்த அரசாங்கம் தூக்கில் மாட்டப் போகிறது அம்மா. விண்ணுலகில் உழவும் உனக்கு திருப்தி கிடைக்கும் அல்லவா? அம்மா, எனக்கு உன் ஆத்மா சாந்தியடைய வேண்டும். அதுதான் முக்கியம். என் வாழ்க்கை, காதல், காதலி இதெல்லாம் கடைசி பட்சமே. அத்தியாயம் 17. ஏற்காடு உஷ்ணத்தில் இருந்து தப்பித்து கொள்ள ஏராளமான டூரிஸ்ட் குவிய துவங்கியிருந்தனர். பனி பூசின மலைகளும் எப்போதும் நனைந்த மரங்களும் மௌனமாய் தங்களை தழுவும் தென்றலிடம் ரகசியம் பேசிக் கொண்டிருந்தன. ஹோட்டல் தமிழ்நாட்டுக்குள் அந்த அம்பாசிடர் கார் நுழைந்தது, நின்றது. தாடி ஒட்டி அடையாளம் முற்றிலும் மாறியிருந்த விமல்குமார் சூட்கேஸுடன் இறங்கினான், நுழைந்தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் மலையப்பன் ஃப்ரம் மெட்ராஸ். ரூம் ரிசர்வ் செஞ்சிருந்தேன். சாவி பெற்றுக்கொண்டு அறைக்கு வந்து கதவை சாத்திக்கொண்டு சுடுநீரில் குளித்து உடைமாற்றிக்கொண்டு மீண்டும் விக் வைத்து தாடி மீசை ஒட்டி கொண்டான். டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து மார்பில் துடைத்துவிட்டு டயல் செய்தான். ஹலோ, வந்தனா ஹியர். ஹாய், நான் தான் விமல். ஏற்காட்டில இருந்து தான் பேசுறேன். அப்பா எங்க? எஸ்டேட்டுக்கு போயிருக்காரு. வெரி குட். உனக்கு காவல் இருக்கா வந்தனா? ஆமா, வாட்ச்மேன் இருக்கான். ஆனா அவனை சுலபமா நான் ஏமாத்திட்டு வெளியில வர முடியும் விமல். பின்பக்கம் ஒரு வழி இருக்கு. எங்கே வரணும்னு சொல்லுங்க. பெட்டியோட வரட்டுமா? அதெல்லாம் வேணாம், நீ மட்டும் வா. லேக்கில போட் கிளப் வா. அங்கே நான் உனக்காக வெயிட் பண்றேன். இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடு வந்தனா. விமல்குமார் போனை வைத்தான். வந்தனா, நீ இத்தனை தூரம் அசடாக இருப்பது எனக்கு எவ்வளவு சௌகரியம். வா வந்தனா, வலையை நோக்கி வா. விமல்குமார் காரில் புறப்பட்டு போட் கிளப் வந்தபோது அங்கு ஏற்கனவே நகம் கடித்து கொண்டு துப்பிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் வந்தனா. வந்தனா இளம் பச்சையில் சுடிதார் அணிந்திருந்தாள். அதற்கு மேட்சாக எல்லா அணிகலன்களும். துப்பட்டாவை கிராஸாக போட்டு வலது இடுப்பருகே முடிச்சிட்டிருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட கார்ல வர முடியுமா மேடம்? ஜாலியா போகலாம் என்றான் அருகில் சென்று விமல்குமார். நான்சென்ஸ் என்றாள் கோபமாக. மேடம், என்ன தெரியலைங்களா? உன்னிப்பாக கவனித்த வந்தனா, மை காட் விமல், நீங்களா? என்னால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. இது என்ன வேஷம் என்றாள். உங்க அப்பா என்ன அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது, அதுக்குத்தான். என்ன செய்ய போறீங்க? முதல்ல கார்ல ஏறு. கார் ஏது? வாடகை வண்டி, மெட்ராஸ்ல எடுத்த வண்டி. ஏறு, போய்கிட்டே பேசலாம் என்ற விமல்குமார் டிரைவர் இருக்கையில் அமர்ந்து கொள்ள அவன் அருகில் வந்தனா அமர்ந்து கொண்டதும் கார் புறப்பட்டது. இடது கையால் காரை செலுத்தி கொண்டே வலது கையால் மெதுவாக தன் கர்ச்சீப்பை எடுத்தான். பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சிறிய பாட்டில் எடுத்து அதிலிருந்து லிக்விட் ஈத்தரை கர்ச்சீப்பில் நனைத்தான். மூடி வைத்து கொண்டான். நடமாட்டமில்லாத ஒரு மலைப்பாதையில் காரை ஓரமாக நிறுத்தி அவள் பக்கம் திரும்பி, வந்தனா, என்ன என் திட்டம்னா, இரு, மூக்குக்கிட்ட லிப்ஸ்டிக் அறை இருக்கு பாரு என்றான். அவள் உத்தேசமாக கை வைத்து துடைத்து கொண்டு, போயிடுச்சா என்றாள். அங்க இல்ல வந்தனா, இரு, நானே தொடச்சு விடுறேன். விமல்குமார் அந்த கர்ச்சீஃபை எடுத்து அவள் மூக்கருகே கொண்டு சென்று திடீரென்று அவள் மூக்கில் அழுத்தி அவளை வலுக்கட்டாயமாக சுவாசிக்க வைத்தான். திணறிய வந்தனா சில வினாடிகளில் மயங்கி சரிந்தாள். அத்தியாயம் 18. மாலை மணி 6. எஸ்டேட்டில் இருந்து சந்தானம் தனது பங்களாவிற்கு திரும்பியதும் நடுங்கிக் கொண்டே நின்ற வாட்ச்மேன் சொன்னான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்க சொன்னீங்க. நானும் பத்திரமா தான் பாத்துக்கிட்டேன். திடீர்னு என்னை கூப்பிட்டு தலைவலிக்குது, நான் எழுதி தர மாத்திரையை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. நானும் போனேன். திரும்பி வந்து பார்த்தா பங்களா திறந்து கிடக்குது. வந்தனாவ காணலங்கய்யா. ராஸ்கல், அவன் கன்னத்தில் அறைந்தார் சந்தானம்.
இவ்வளவு நேரம் என்னடா செஞ்ச? ஏற்காடு முழுக்க அலைஞ்சு தேடி பார்த்தேன்யா, காணோம். அவளுக்கு இவ்வளவு திமிரு வந்துருச்சா? போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? வா என் கூட என்று வேகமாக புறப்பட்டார் சந்தானம். மறுநாள் காலை 10 மணி. கதவு தட்டப்பட வக்கீல் ஆபீஸிற்கு புறப்பட்டு கொண்டிருந்த விமல்குமார் ஒரு காலில் ஷூ மாட்டியிருந்தான். மற்றொரு காலில் ஷூ மாட்டப் போனவன் கதவு மீண்டும் தட்டப்படவே எழுந்து வந்து திறந்து, ஹலோ சார் என்றான் அந்த சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து. உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? 1 மினிட் என்று மற்றொரு ஷூவை அணிந்து கொண்டான். ரயில்வே ஸ்டேஷனில் அரெஸ்ட் செய்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் அவனை வீட்டில் எதிர்பார்க்கவில்லை. விமல்குமார், வந்தனா இங்க என்றார். வாட் நான்சென்ஸ், இங்கே வந்து கேட்டா? வந்தனா இங்கே வந்திருக்கா, மறைக்காம சொல்லிடுறது நல்லது. அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அவளுக்கு வேற போக்கிடம் இல்ல. ஏற்கனவே உங்க மேல கேஸ் இருக்கு. மறுபடி தப்பு பண்ணாதீங்க. நீங்க ஒரு லாயர். ஒரு மைனர் பொண்ண அவ விருப்பத்தோட நீங்க மறைச்சு வச்சிருந்தா கூட அது குற்றம்தான். சார், நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல சார். அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல அத்தனை பேர் முன்னாடி அவளை அடிச்சு இழுத்துக்கிட்டு போனாரு அவங்க அப்பா. என்ன அரெஸ்ட் செஞ்சீங்க. அதுக்கப்புறம் நான் வந்தனாவை பார்க்கல. வந்தனா இங்க வரவும் இல்லை. நீங்க விசாரிக்கிறது எனக்கு புரியல. வந்தனா அவ வீட்டுல இல்லையா? இல்ல, 3 நாள் முன்னாடி அவளும் அவங்க அப்பாவும் ஏற்காடு போனாங்க. நேத்து காலையில இருந்து தான் வந்தனாவை அங்க காணோம். வாட்ச்மேன் கிட்ட சாமர்த்தியமா மருந்து வாங்கி வர சொல்லி அனுப்பிச்சிட்டு புறப்பட்டிருக்கா. மை காட், புறப்பட்டு எங்க போனா? அதான் நாங்க கேக்குறோம். அவ ஏற்காடு போனதே எனக்கு தெரியாது. நேத்து நீங்க எங்க இருந்தீங்க? சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல 1 டே கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் சார். ஒத்துக்கிறேன், வந்தனா தன் வீட்டை விட்டு ஓடி வர்றதுன்னா நேரா என்கிட்ட தான் வருவா. ஆனா இங்க வரல. சம்திங் ராங் சார். நல்லா விசாரிங்க ப்ளீஸ். நாங்க விசாரிச்சுக்கிறோம். முதல்ல உங்க வீட்டுல நான் தேடி பார்க்கலாமா? சர்ச் வாரண்ட் கேட்டு அடாவடித்தனம் செய்யல, தாராளமா பாருங்க என்றான் விமல்குமார். வீடு முழுக்க சுற்றி பார்த்து, பீரோ திறந்து பார்த்து, பரன் மேல் ஏறி பார்த்து, ரெஃப்ரிஜிரேட்டரை கூட திறந்து பார்த்து விட்டு புறப்பட்டார் சப் இன்ஸ்பெக்டர். 1 வாரம் கழித்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் சந்தானத்திற்கு போன் செய்தார். சார், 1 வாரமா ஸ்பெஷலா 2 பேர் தொடர்ந்து அந்த விமல்குமாரை கண்காணிச்சாங்க. அவர் பாட்டுக்கு வக்கீல் ஆபீஸுக்கு போறாரு வர்றாரு. உங்க பொண்ணு காணாம போனதுல அவரை சம்பந்தப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. காதலை பிரிச்சு நடிக்க சொல்லி நீங்க வற்புறுத்தினதுல வெறுப்பாகி வடக்க எங்கேயாவது போயிருக்கலாம் சார். நாங்க எல்லா முயற்சிகளும் செய்துகிட்டு தான் இருக்கோம் சார். என்னத்த முயற்சி செய்றீங்க? இந்நேரம் என் பொண்ணை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்க வேணாமா? சாரி சார், உங்க பொண்ணு கடத்தப்பட்டிருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா அவங்களா புறப்பட்டு தலைமறைவாகி இருக்கிறதால கொஞ்சம் சிரமமா இருக்கு. வி வில் டூ அவர் பெஸ்ட் சார் என்று போனை வைத்தார் சப் இன்ஸ்பெக்டர். மேலும் 1 வாரம் கழித்து பதட்டமாக ஸ்கூட்டரை வாசலில் நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான் விமல்குமார். சப் இன்ஸ்பெக்டரிடம் வந்தான். சார் சார், இத பாருங்க. ஏற்காடு போறதுக்கு முன்னாடி வந்தனா தன் கைப்பட எழுதி எனக்கு அனுப்பின லெட்டர் இது. என் வீட்டுல ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அதை வாங்கி என்னோட சட்ட புத்தகம் ஒண்ணுக்குள்ள வச்சுட்டான் என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் பீட்டர். அப்புறம் அதை சுத்தமா மறந்துட்டான். இன்னைக்கு அந்த புத்தகத்தை எடுத்து பிரிச்சா உள்ள இருந்து லெட்டர் விழுது. என்னடான்னா முழிக்கிறான். லெட்டர்ல வந்தனா தன் உயிருக்கு தன் அப்பாவாலேயே ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து எழுதியிருக்கா பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் படித்து பார்த்துவிட்டு ஆமா என்று தலையசைத்தார். இந்த லெட்டரை படிச்சதும் தான் எனக்கு பளிச்சுன்னு பல விஷயங்கள் மைண்டுக்கு வந்தது. சந்தானத்துக்கு தன் மகள் மேல எக்கச்சக்கமா கோபம். முதல்ல தன் திட்டத்துக்கு ஒத்துக்காம நடிக்க மறுத்திட்டது. அதோட இல்லாம பிரஸ் மீட்ல ஏடாகுடமா பேசினது, காதலிச்சது, ஓடிப்போக நினைச்சது, எத்தனை அடிச்சு உதச்சும் பிடிவாதம் பிடிச்சது. இதெல்லாம் அவர் ஆத்திரத்தை ரொம்ப தூண்டி இருக்கலாம். என்கிட்ட சொன்னாரு, என் பொண்ணை வெட்டி போட்டாலும் போடுவேன், உனக்கு கட்டித்தர மாட்டேன்னு. அதனால சந்தானம் தன் மகளை ஏற்காடு அழைச்சிட்டு போய் கடைசியா புத்தி சொல்லி இருக்கலாம். அதுக்கு மசியலன்னதும் வந்தனாவ அவர் ஏன் கொலை செஞ்சிருக்க கூடாது? கொலை செஞ்சுட்டு மகளை காணோம்னு ஏன் நாடகம் ஆடிட்டு இருக்க கூடாது? சப் இன்ஸ்பெக்டர் தன் தாடையை சொரிந்தார். சார், ஏற்காடு போலீஸும் சரி, நீங்களும் சரி, வந்தனா காணாம போயிருக்காங்கிற கோணத்துல தான் இதுவரைக்கும் செயல்பட்டிருக்கீங்க. ஒருவேளை வந்தனாவுக்கு விபரீதமா ஏதாவது ஆகியிருக்கலாம்னு முதல்லயே சந்தேகம் வந்திருந்தா உங்க விசாரணை முறைகளே வேற மாதிரி தானே இருந்திருக்கும். சார், எனக்கு கமிஷனர், ஐஜி வரைக்கும் பழக்கம் உண்டு. ஒரு டீம் இங்க இருந்து புறப்பட்டு வந்தனா காணாமல் போன ஏற்காட்டுல புது கோணத்தோட கேஸ ஆராயறதுக்கு மனு கொடுக்கட்டுமா? சற்றே யோசித்த சப் இன்ஸ்பெக்டர் தலையை அசைத்து செய்யுங்க என்றார். ஏற்காடு. அந்த கன்றுக்குட்டி சைஸில் இருந்த போலீஸ் நாய் முதலில் சந்தானத்தின் பங்களாவில் சுற்றி வந்தது. வெளியே ஓடியது. அங்கு ஓடி இங்கு ஓடி சந்தானத்தின் டீ எஸ்டேட்டுக்கு வந்தது. அங்கே ஒரு காலி இடம் வந்து நின்று தரையை முன்னங்கால்களால் சுரண்டியது. தோண்டினார்கள். 4 அடி ஆழம் தோண்டப்பட்டதும் எலும்பும் சதை துணுக்குகளுமாய் மக்கின ஆடையும் பூச்சி புழுக்களின் ஆக்கிரமிப்பில்
குப்பென்று அந்த பகுதியே வீச்சமெடுத்து நாரத்துவங்க அந்த பிணக்கலவையை அள்ளி மேலே போட்டார்கள். அத்தியாயம் 19. அன்றைய மாலை செய்தித்தாள்களில் செய்திகள் அலறின. பிரபல சினிமா தயாரிப்பாளர் சந்தானம் கைது, மகளை கொலை செய்து புதைத்த பரபரப்பான தகவல்கள். தயாரிப்பாளர் சந்தானத்திற்கும் அவரின் ஒரே மகள் வந்தனாவிற்கும் மனக்கசப்பு இருந்து வந்தது. தன் சொல்லை மீறியதாலும் காதலில் ஈடுபட்டதாலும் வந்தனாவின் மீது மிகுந்த ஆத்திரமடைந்த சந்தானம் அவரை தன்னோடு ஏற்காடு அழைத்து வந்து சாமர்த்தியமாக கொலை செய்து தனது எஸ்டேட்டிலேயே புதைத்து விட்டதோடு தனது மகளை காணவில்லை என்று பொருத்தமாக போலீஸ் புகாருடன் கதை கட்டிவிட்டார். ஆனால் வந்தனாவின் காதலர் விமல்குமாருக்கு வந்தனா ஏற்காடு புறப்படும் முன்பாக எழுதின கடிதம் ஒன்று திடீரென்று கிடைத்ததில் போலீசாருக்கு சந்தானத்தின் மேல் சந்தேகம் ஏற்பட்டு ஏற்காட்டில் மேலும் தீவிரமாக விசாரணையை துவங்கினார். போலீஸ் நாய் எஸ்டேட்டில் வந்தனாவை புதைத்த இடத்தை கண்டுபிடிக்க உதவியது. அரசாங்க டாக்டர் அங்கு வரவழைக்கப்பட்டு பிணத்தின் பாகங்களை அங்கேயே வைத்து பரிசோதனை செய்து பார்த்ததில் 2 வாரங்களுக்கு முன்பாக மரணம் சம்பவித்திருக்கலாம் என்று இதனால் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சந்தானம் கைது செய்யப்பட்டார். அவரை விசாரித்த போது தனக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்று மறுத்தார். ஆனால் போலீஸ் அதிகாரிகள் இந்த கொலையை அவரை தவிர வேறு யாரும் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகின்றார்கள். வழக்கு தொடர்வதற்கான ஆயத்த பணிகளை செய்து வருகின்றனர். வழக்கின் மேல் கோர்ட்டில் விசாரணைகள் நடைபெற்று நாளைக்கு தீர்ப்பு என்கிற நிலையில் விமல்குமார் அனுமதி பெற்றுக்கொண்டு ஜெயிலில் சந்தானத்தை தனிமையில் சந்தித்தான். சந்தானம் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். வழக்கு நடைபெற்ற நாட்களில் பேப்பர்களில் அவரை பற்றி மோசமாக எழுதப்பட்டதை படித்தே நொறுங்கி போயிருந்தார். வந்தனாவை கொன்று தன்மேல் அந்த பழியை போட்டது யார் என்ற கேள்விக்கு அவரால் விடை யூகிக்க கூட முடியாமல் போயிருந்தது. சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருப்பது புரிந்தது. வழக்கு தனக்கு விரோதமாகத்தான் நடைபெற்று முடிந்திருப்பதாக உணர்ந்திருந்தார். தனது வக்கீலின் வாதங்களில் தெம்பே இல்லை. அரசாங்க தரப்பின் வாதங்களில் வலு இருந்தது. நாளைய தீர்ப்பு நிச்சயமாக ஒரு மோசமான தீர்ப்புதான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? என்னை எதுக்காக பார்க்க வந்த? கோர்ட்ல உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னேன். ஆனா இப்போ உங்களுக்கு உதவுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். உங்க பொண்ணை நீங்க தான் கொலை செஞ்சு புதைச்சிருக்கணும்னு அழுத்தம் திருத்தமா சாட்சியங்கள் சொல்லுது இல்லையா? ஆனா எனக்கு மட்டும் தெரியும் சார், நிச்சயமா இந்த கொலைய நீங்க செய்யல. அவனை ஆச்சரியத்தில் நிமிர்ந்து பார்த்தான். ஆமா, யார் செஞ்சதுன்னு எனக்கு தெரியும். யாரு என்றார் ஆர்வமாக. நான் தான். என்னது? அதிர்ந்தார். நீயா? ஆமா, வந்தனாவை நான் தான் கொலை செஞ்சு உங்க எஸ்டேட்ல புதைச்சேன். பழி உங்க மேல வர்றதுக்காக நிறைய செட்டப்புகள் செஞ்சேன். என்னை மன்னிச்சிடுங்க. செய்யாத ஒரு கொலைக்காக நீங்க தண்டனையை அனுபவிக்க போறத என்னால தாங்க முடியல. அதனால நான் மனசு மாறிட்டேன். நாளைக்கு கோர்ட்ல பகிரங்கமா கொலை செஞ்சதை ஒப்புக்க போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அட பாவி, என் மகளை கொன்னதோட இல்லாம ஏன் மேல பழிய வேற போட்டு. ஏன்? சரி, அது அப்புறம். என்ன உன் கண்டிஷன் சொல்லு. எவ்வளவு பணம் வேணும்? தர்றேன். என்னை இந்த குத்தத்துல இருந்து காப்பாத்திருப்பா. பணம் வேணாங்க. செய்யாத குற்றத்துக்கு உங்களுக்கு தண்டனை வரக்கூடாது. அதே சமயம் நீங்க செஞ்ச குற்றம் பூமிக்குள்ள புதைஞ்சு போகவும் கூடாது. நீ என்ன சொல்ற? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா பண்ணை வீடு? தன்னை பண்ணை வீடு என்று அழைத்ததும் விருட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தார். பதட்டமாக பார்த்தார். பல வருஷங்களுக்கு முன்னால உங்க பொண்டாட்டிய கொலை செஞ்சு அந்த பழிய உங்க வீட்டு வேலைக்காரன் மேல போட்டு தூக்குல ஏத்துனீங்களே. அவன் பொண்டாட்டிய கிணத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்க வச்சிங்களே, மறந்துட்டீங்களா? அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்ததையும் நீங்க மறந்துட்டீங்க. அவன் வளர்ந்து பெரியவனாகி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில பழி வாங்குவாங்கிறதையும் மறந்துட்டீங்க. நீ விமல்குமார் நாகராஜன் பிள்ளை. உன் பொண்ணை எதுக்காக கொலை செஞ்சேன்னு காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சா? ஒரு குற்றத்துக்காக 2 தடவை தண்டனை தர்ற விசித்திரத்தை நாளைக்கு கோர்ட்டு சந்திக்கட்டும். அன்னைக்கு நடந்த உண்மைகளை எல்லாம் நீங்க சொன்னா இன்னைக்கு நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்ல தயார். மகளை கொன்னுட்டு அதுக்காக தண்டனை அடைஞ்சதா ஊர் உங்களை திட்டுறது நல்லதா? இல்ல முந்தி நடந்த உண்மைகளை சொல்லி இந்த பழியிலிருந்து தப்பிக்கிறது நல்லதா? அப்போ நடந்தது எதிர்பாராத விபத்து, அதுக்கு மன்னிப்பு கிடைக்கலாம். ஆனா இப்ப சுமத்தப்பட்டிருக்கிறது திட்டமிட்ட கொலைங்கிற குற்றம். நிச்சயமா கடுமையான தண்டனை உண்டு. யோசனை செஞ்சுக்கங்க. நீங்க அதை ஒப்புக்கலன்னா நான் இதை ஒப்புக்க மாட்டேன். வர்றேன். வேகமாக வெளியேறினான் விமல்குமார். யோசனையில் ஆழ்ந்தார் சந்தானம். அத்தியாயம் 20. நீதிமன்றம். நீதிபதி வந்து அமர்ந்து எல்லோரும் அமர்ந்த பிறகு நீதிபதி தனது தீர்ப்பு காகிதத்தை கையில் எடுத்து இந்த வந்தனா கொலை வழக்கில் என்று துவங்கிய போது, 1 நிமிஷம் சார் என்றார் சந்தானம். இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லதான். ஆனாலும் சில உண்மைகளை இப்போ இந்த கோர்ட்ல
எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட விரும்புறேன். ஏற்காடு பக்கத்துல கிராமத்துல நாங்க இருந்தோம். அப்போ என்ன பண்ண வீடுன்னு கூப்பிடுவாங்க என்று துவங்கி கடகடவென்று பழைய கதை அத்தனையையும் சொல்லி முடித்தார். கோர்ட்டு ஸ்தம்பித்து அமைதியாக இருந்தது. சந்தானம் சொல்லி முடித்து பார்வையாளர்கள் பகுதியில் அமர்ந்திருந்த விமல்குமாரை பார்த்ததும் அவன் எழுந்தான். நீதிபதியின் அனுமதி பெற்று சாட்சி கூண்டிற்கு வந்து நின்று, நீதிபதி அவர்களே, இப்ப இவர் சொன்ன சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்துல பிறந்த அந்த குழந்தை நான் தான். பகிரங்கமா இவர் வாயால தன் குற்றங்களை ஒப்புக்க வைக்கணும். என் அப்பா தப்பு எதுவும் செய்யலன்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும்னு நான் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்ட வைராகியத்தோட விளைவுதான் இந்த வந்தனா கொலை வழக்கு. இப்போ இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உண்மைகளை நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு இதே மாதிரி ஒரு நீதிமன்றம் செய்யாத குற்றத்துக்காக எங்க அப்பாவை தண்டிச்சது. இன்னைக்கு இந்த நீதிமன்றம் நடக்காத குற்றத்துக்காக தண்டனை கொடுக்க இருந்தது என்றதும் கோர்ட்டு சலசலத்தது. நடக்காத குற்றமா? நீதிபதி கேட்டார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், இத்தனை நாளும் இந்த வழக்கு வந்தனாவை கொலை செஞ்சிட்டதா குற்றம் சாட்டி நடந்தது. ஆனா வந்தனா கொலை செய்யப்படல, அதோ உட்கார்ந்திருக்கா. விமல்குமார் சுட்டிக்காட்டின பார்வையாளர்கள் பகுதியில் முழுக்க முகம் வரைக்கும் மூடி கோஷா அணிந்திருந்த பெண் எழுந்து தனது கோஷாவை களைய வந்தனா புடவையில் நின்றிருந்தாள். வந்தனாவை என் திட்டத்துக்கு ஒத்துழைக்க வைக்க நான் வற்புறுத்த வேண்டி இருக்கும்னு நினைச்சேன். அதனால அவளை மயக்கப்படுத்தி மெட்ராஸுக்கு கடத்தி வந்தேன். கட்டி போட்டேன். உன் அப்பா மேல கொலைப்பள்ளி விழ வைக்க போறேன்னு சொன்னேன். நடந்த பழைய கதை எல்லாம் சொன்னேன். செஞ்ச குற்றத்தை கோர்ட்ல ஒப்புக்க வைக்கணுங்கிற உங்க போராட்டத்துல நானும் ஒத்துழைக்கிறேன். குற்றவாளி என் அப்பாங்கிறதால கருணை காட்ட நான் தயாரா இல்லைன்னு வந்தனா சொன்னான். அதுக்கப்புறம் வந்தனா என் வீட்டிலேயே ரகசியமா இத்தனை நாளும் தங்கி இருந்தா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட வந்தனா வயசுல ஒரு அனாதை பிணத்தை மார்ச்சுவரியில லஞ்சம் கொடுத்து வாங்கி அதுக்கு வந்தனா ட்ரெஸ் போட்டு எஸ்டேட்ல நான் தான் புதைச்சேன். பூச்சி புழு அந்த உடம்ப அரிச்சா அடையாளம் தெரியாம போயிடும்னு தான் 2 வாரம் காத்திருந்து அதுக்கப்புறம் வந்தனா எழுதின லெட்டரை எடுத்துக்கிட்டு போலீஸ்கிட்ட வந்தேன். நான் செஞ்சது தப்பு தான். ஆனா ஒரு கோர்ட்டோட இமாலய தப்ப இன்னொரு கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்காக செஞ்ச தப்பு. இந்த தப்புக்கு கோர்ட்டு என்ன தண்டனை கொடுக்குதோ அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் என்றான் விமல்குமார். நீதிபதி தன் கண்ணாடியை கழற்றி மேஜை மேல் வைத்துவிட்டு கர்ச்சிப்பெடுத்து முகத்தை ஒற்றிக்கொண்டு நடுமண்டையை கீறிக்கொண்டு யோசிக்க துவங்கினார். சந்தானம் கண்களில் கண்ணீர் முத்துக்களுடன் வந்தனாவை பார்க்க, வந்தனா அவரிடமிருந்து பார்வையை விலக்கி விமல்குமாரை பெருமிதத்துடன் பார்த்தாள். விமல், இந்த கோர்ட்டு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அது முடியும் வர நான் உங்களுக்காக காத்திருப்பேன். முற்றும்.